அனைவருக்கும் இயேசுவின் அன்பு நிமித்தமாக தாழ்மையான வாழ்த்துக்களையும் உங்களுக்கு பெருக்கத்தையும் உங்கள் எதிர்கால வெற்றியையும் அறிவிக்கிறேன். உங்களுக்காக ஜெபங்களையும் ஆசீர்வாதங்களையும் அறிவிக்கிறேன். உங்கள் குடும்பத்திற்கு கிறிஸ்மஸ் புது வருட வாழ்த்துக்களையும் அறிவிக்கிறேன். இந்த சபையினுடைய போதகருக்கும் அவர்தம் குடும்பத்திற்கும் இந்த ஊழியத்திற்கும் தனிப்பெரும் கிருபைகளை கர்த்தர் அருளும்படி நான் மன்றாடுகிறேன். இந்த போதகர் ஐக்கியத்திலே ஐக்கியப்பட்டிருக்கிற ஒவ்வொரு போதகர்கள் அவர்தம் சபைகள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பெருக பண்ணுவாராக. கர்த்தர் சித்தப்படி கர்த்தருடைய வார்த்தையின் எல்லைக்குள்ளே இந்த சபைகளை கர்த்தர் வைக்கும்படிக்கு நான் ஜெபித்துக் கொள்கிறேன். சரி, இன்றைக்கு நாம் ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். வித்தியாசமான வார்த்தை இல்லை, நல்ல வார்த்தை தான். அப்போஸ்தலர் 23:10 11 இந்த 2 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறதை கேளுங்கள். கொஞ்சம் சந்தடி இல்லாமல் உட்காந்துருங்க. பிரசங்கம் பண்ணும்போது இடையில் எழும்பாமல் இருங்க. 23வது அதிகாரத்தில் 10 11 மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாபதி பயந்து போர்ச்சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவில் இருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். பவுலை இழுத்து கொண்டு கோட்டைக்குள், ஏன்னா பவுல் அவர்களால் பீருண்டு போகுவான் என்று பயந்து, பயங்கர கலவரம். 11 அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். என்ன சூழ்நிலை என்பதை நீங்கள் இங்கே பாருங்கள். இப்போ 14வது வசனத்தை வாசித்து பார்த்தார். அவர்கள் பிரதான ஆசாரியரிடத்தில் அவர்கள் பிரதான ஆசாரியரிடத்திலும் மூப்பரிடத்திலும் போய், நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதும் இல்லை என்று உறுதியான சபதம் பண்ணி கொண்டோம். பெரிய கலவரம். என்னால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அங்கே ஏற்பட்ட சர்ச்சையினாலே யூதர்கள் மத்தியில் ஏற்பட்ட கலவரம் கிட்டத்தட்ட பவுலை கீறி போடக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பேரும் வைராக்கியம் எரிச்சலோடு பவுல் மேலே பாய பார்த்தார்கள். சேனாபதி பவுலை காப்பாற்ற மனதாய் அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வந்த ஒரு இக்கட்டான பயங்கர வெளியில் ஒரே கலகம். ஒரு நேரம் மட்டுமல்ல, பவுலுடைய வாழ்க்கையில் பல தடவை கலகம் வந்தது. இந்த கலகம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பவுலை கொலை செய்வோம், பவுலை கொலை செய்யாவிட்டால் நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று சுமார் 40 பேர் சபதம் எடுத்துக்கொண்டார்கள். பவுலை கொன்னுட்டு தான் சாப்பிடுவோம். அப்போ இந்த பக்கம் அவனை கொலை செய்யக்கூடிய சபதம், அந்த பக்கம் கலகம், அவன் பீருண்டு போகாதபடி கோட்டைக்குள் கொண்டு வைக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம். இந்த நிலைமையில் யார் அவனோடு கூட இருந்தது? அவனுடைய குடும்பத்தார் கிடையாது, அவனுடைய நண்பர்கள் கிடையாது, அவனுடைய சீசர்கள் கிடையாது, அவனுடைய ஸ்தாபனம் கிடையாது. அங்கே யாரும் வந்து நிற்கலை. ஆனால் அழகான வார்த்தை, அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலே திடன்கொள் என்றார். நீ ரோமாவிலும் நீ எருசலேமிலே மாத்திரமல்ல, ரோமாவிலும் நீ எனக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். இந்த ஊழியம் மட்டுமல்ல, உனக்கு இதை விட பெரிய ஊழியம் ஒன்று நான் வைத்திருக்கிறேன். நீ ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். இதுதான் ஊழியம் நினைக்காத. இந்த சிச்சுவேஷன் நம்ம வேறு கோணத்தில் நமக்கு வரலாம். பாஸ்டர்மாருடைய மனமெல்லாம் புண்படும். ஈட்டிகள் எடுத்து நம்ம இதயத்திலே குத்துனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நீங்கள் வருத்தத்தில் இருப்பீங்க. வேதனை வரும். சமாளிச்சுட்டு நீங்கள் கூட்டம் நடத்துவீங்க, போவீங்க, வருவீங்க. உங்கள் இருதயத்தை விசுவாசிகளால் விளங்கி கொள்ள முடியாது.
ஒரு பாஸ்டருடைய இதயத்தை விளங்கி கொள்ளணும்னா அந்த அவங்களும் பாஸ்டராக மாறினா தான் விளங்க முடியும். இல்லைனா பாஸ்டருடைய மனம் விளங்கவே விளங்காது. பாஸ்டருடைய மனது பாஸ்டருக்கு தான் விளங்கும், எவாஞ்சலிஸ்ட்டுக்கு கூட விளங்காது. பாஸ்டர் மனசு பாஸ்டருக்கு தான் விளங்கும். அவங்க ஒரு பக்கம் கலகம், ஒரு பக்கம் 40 பேர் சபதம் பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஃபாஸ்டிங் இருந்து இவனை கொள்ளத்தான் வேணும். நம்மன்னா அதிலிருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு, ஆண்டவரே சத்துருவை மிதியும், ஆண்டவரே என்னை வெளியே கொண்டு வரணும், எஸ்கேப்பு தான் நம்ம யோசிப்போம். ஆனால் இதில் ரொம்ப பியூட்டின்னா, கர்த்தர் அன்று ராத்திரியில் அவன் அருகாமையில் நின்றார். இன்றைக்கி நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தர் இன்று பகலிலே உங்கள் அருகாமையிலே நிற்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். ஏன்னா யூ ஆர் சரவுண்டட், பல கஷ்டங்களிலே நீங்கள் சரவுண்டாக இருக்கிறீங்க. யாரும் உங்கள் என்னோட நிற்கலையே. இயேசுடைய நிலைமை, இயேசு கிறிஸ்துவனுடைய நிலைமையும் அதே மாதிரி தான். எல்லாரும் போயிட்டாங்க, அவருக்கு உடன் நிற்க யாரும் இல்லை. ரொம்ப அன்பு அப்படி இப்படி பேசினவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஆனால் தனித்து நின்னார் தேவகுமாரன் இயேசு. தலைமைத்துவத்தில் தனித்து நிற்கும் சந்தர்ப்பங்கள் பல உண்டு. தலைமைத்துவத்தில் இரத்த கண்ணீர் வடிக்கும் சந்தர்ப்பங்கள் ஏராளம் உண்டு. தலைமைத்துவம் அதில் எவ்வளவோ பொறுப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க, பேராசைப்பட வேண்டாம், பொறுமையாக இருங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அளவுக்குள்ளே நில்லுங்க, பவுண்ட்ரிக்குள்ளே நில்லுங்க. கர்த்தர் பவுண்ட்ரியவே மாற்றி பெரிய பவுண்ட்ரி ஆக்குவார். ஆனால் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பவுண்ட்ரியில் நில்லுங்க, சொல் கேட்டு நடவுங்க, கர்த்தர் சத்தம் கேட்டு நடவுங்க, கர்த்தர் சொன்னதை செய்து முடியுங்க. ஒரு பக்கம் கலகம் உங்களுக்கு விரோதமாக நிற்கும். இப்படி பார்க்கும்போது பவுல் அன்றைக்கு ராத்திரி அவன் தூங்கும்போது என்ன மனநிலையோடு தூங்குவான்? நாளைக்கு ஊழியம் இருக்கான்னே தெரியாது. அன்று ராத்திரியில் கர்த்தர் அவன் அருகாமையில் நின்று பவுலே திடன் கொள் என்றார். இன்றைக்கி உங்கள் பக்கத்தில் அருகாமையிலே நிற்கிறவர், சொந்தக்காரங்க நிற்க மாட்டாங்க. நீ நல்லா இருக்கும்போது கூட வந்து நிற்பாங்க. நீ ஆலயத்தை கட்டும்போது பக்கம் வரமாட்டாங்க. நீ ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது ரிப்பன் வெட்டுறதுக்கு வந்து நிற்பாங்க. வீடியோவில் முகத்தை காட்டுவாங்க. அது அவங்களுக்கு அவ்வளோதான். நீ கஷ்டப்பட்டு அஸ்திவாரம் தோண்டும் போதும், கட்டடத்தை கட்டும் போதும் கிட்ட வரமாட்டாங்க. எதையும் கெட்டுருவானோ உங்கள் கிட்ட வரமாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் வியாதிப்பட்டுறக்கூடாது, வியாதிப்பட்டு பலவீனப்பட்டுட்டீங்க, அப்படியே உங்களை விட்டுருவாங்க. நீங்கள் தேவையில்லை. சப்போஸ் ஒரு பாவத்தில் விழுந்துட்டீங்க, நீங்கள் நம்ம தேவையில்லை. உங்களை சீர்திருத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த உங்களுக்கு ஆள் இருக்காது. அந்த நேரத்தில் யார் கூட இருப்பானா? இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்தவர் உங்கள் அருகாமையிலே நிற்பார். ஹல்லேலூயா. அவர் கிட்ட நின்னாலே மெய் சிலிர்க்கும் தெரியுமா? கண்கள் கண்ணீர் வழிந்தோடும் தெரியுமா? நம்பிக்கை உள்ளுக்கு துளிர்க்கும் தெரியுமா? நம் மேலே ஆசீர்வாதத்தின் மழை பெய்யும் தெரியுமா? பிரதர், சபையே இருந்தால் இல்லாட்டாலும் நம்ம மேலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்காகத்தான் நாம் எஜமானனை பின்பற்றுகிறோம். வேலை இரண்டாவது. வேலையில் அவரவர் திறமைக்கு தக்கப்படி சிலர் 5 தாலந்து 3 தாலந்து இந்த மாதிரிக்கு சிலர் நல்லா செய்வாங்க, சிலர் கொஞ்சம் குறையா செய்வாங்க. பெரிய சபையும் சின்ன சபையும் எல்லாம் ஒரே பவர் தான். சின்ன சபைக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அதே பவர் தான் பெரிய சபையில் இருக்குது. சென்னையில் பேசும்போது சில பாஸ்டர் வந்து சொன்னாங்க, ஐயா சென்னையில் இருக்கிற பிசாசு பயங்கர பிசாசு. நான் சொன்னேன், திருநெல்வேலிக்கு வாங்க, அதை விட பயங்கரமான பிசாசு. பிசாசு எல்லா ஊர்லேயும் ஒரே பிசாசு தான். திருநெல்வேலி பிசாசுன்னு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாய் பெற்ற பிசாசு அங்கே இருக்குது. ஒரு நாளும் பிசாசு என்னாலுமே பிசாசு தான். எந்த ஊர்லேயும் ஒரே பிசாசு தான்.
ஆனால் எல்லா ஊர்லேயும் இதே பைபிள் தான் ஆர்டர் கொடுத்துருக்கார். இந்த பட்டயத்தை எடுக்கலாம், நல்லா பிரசங்கம் பண்ணுங்க, இந்த இந்த என்னத்தையாவது உளறி கொட்டாதீங்க, ஊர் கதையை பேசாங்க, வீண் கதைகளை பேசாங்க. பிரசங்கியாருன்னா பிரசங்கியாராக இருங்க. சாட்சி சொல்கிறத தவிர்த்து மீதி நேரமெல்லாம் வேண்டாத கதைகளை சொல்லாங்க. கதைகளை கேட்குறதுக்கு அங்கே யாருக்கும் வரமாட்டாங்க. உங்கள் கதையை சொல்லுங்கள், அது சாட்சி. ஊரில் உள்ள கதையெல்லாம் சொல்லாங்க. பிரசங்கம் பண்ணும்போது இடையில நான் சின்ன விஷயத்தையும் சொல்லுவேன், பெரிய விஷயத்தையும் சொல்லுவேன். இடையில நீங்கள் தண்ணி குடிக்காதீங்க. ரொம்ப என்னடா இது புது உபதேசமாக இருக்குது. நீங்கள் அந்த தண்ணி குடிக்கிற நேரத்தில் கூட 2 வார்த்தையை சொன்னால் 4 ஆத்மாவை காப்பாற்றலாம். அந்த மாதிரி நினைங்க, உங்கள் உடம்பு நல்லா ஆயிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் 40 வருஷம் தண்ணியே குடிக்காமல் தான் பிரசங்கம் பண்ணேன் மேடையில். இப்போ கொஞ்சம் இடையில குடிக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா வயதுக்கு தக்கப்படி 77 வயது எனக்கு இப்போ. சரியா? அதுக்காக பாஸ்டர் பாவம் சவுண்டெல்லாம் குறைஞ்சிட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. இப்படி பிரசங்கம் பண்ணால் பாஸ்டர் வல்லமையாக இருக்கார், வல்லமையாக இருக்கார். மெதுவாக பேசினாலும் வல்லமை இருக்கும் அதில். தானே? அந்த மைக்கை பொறுத்து, இடத்த பொறுத்து நாங்கள் சத்தத்தை உயர்த்தலாம் தானே. என்ன நீங்கள் அனாவசியமாக சத்தம் உயர்த்த வேண்டாம். ஆனால் ஆரம்ப காலங்களில் அனாவசியமாகவும் சத்தத்தை உயர்த்தினா தான் உங்களை பாஸ்டர்னே நம்புவாங்க. என்னடா கிருபையே இல்லாமல் பேசுகிறாரு, என்ன இது இவ்வளோ அபிஷேகமே இல்லாமல் பேசுகிறாரு. அதனால் அபிஷேகம் சத்தத்தில் தான் நீங்கள் காட்டணும். இது மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு பாஸ்டர் பண்ணுங்க பிரசங்கம் பண்ணும்போது இவ்வளோ பெரிய பாட்டில் தண்ணி எடுத்து மடக்கு 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 இதெல்லாம் குடிக்கிறதுக்கும் புசிக்கவும் குடிக்கவும் உங்களுக்கு வீடுகள் இல்லையாங்கிற கதை தான். வேலை முடிக்காமல் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை. அந்த கோணத்தில் போனீங்கன்னா உடம்பு அதுக்கு தக்கபடி வடிவம் எடுத்து கொண்டாந்துடும். தொண்டை வேலை சில நேரம் ஒத்துழைக்காதல்லவா. அப்போ ஒரு நாள் உபவாசம் இருந்து தொண்டைக்காய் ஜெபம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வாழ்நாளெல்லாம் தொண்டை பிரச்சனை பண்ணாது. எங்களுக்கெல்லாம் அப்படித்தானே. தொண்டை மைக்கில் போய் நின்னேன் பாருங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு அழுக்கு மைக்கில், அதுக்கு முந்தி பாடுறவங்க அதே மைக்கில் தான், அறிவிப்பு அதே மைக்கில் தான், உமிழ் நீரெல்லாம் அந்த மைக்கில் தான். அந்த மைக்கில் கொண்டு போட்டால் துருப்பிடிச்ச மைக்கு, உள்ளுக்கு துருப்பிடிச்ச காந்தம். போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்படியே பிடிச்சிட்டு இருக்கோங்க. அதுக்கப்புறம் வரமாட்டேங்க. நானும் ஆழமான பிரசங்கத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஆழம் ரொம்ப ஆழம் ஆகிப்போச்சு. ஆழத்தில் இருள் இருந்தது என்றது போல் எனக்கே இருட்டு. என்ன பேசணும்னு தெரியல. தொண்டை கட்டிடுச்சு. என்னத்தையோ பேசி உளறி கொட்டி வந்துட்டேன். அதனால் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன். ஒரு நாள் முழுவதும் உபவாசம் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்நாள் வரைக்கும் தொண்டை கட்டவே இல்லை. அது எவ்வளவு நேரம் பேசுங்க, எவ்வளவு பாடுங்க, எவ்வளவு சத்தம் போடுங்க, தொண்டை கட்டாது. உங்கள் தொண்டை ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் டைம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அங்கே ஒரு மாதிரி கரகரப்பாக பண்ணிங்கன்னா இரிட்டேஷன், உங்கள் சபைக்கு வர மாட்டாங்க. இனிய குரலில் பாடக்கூடிய இன்பமான பாடல்களை பாடக்கூடிய ஒரு நிலை இருக்கணும். இனிய குரலில் இன்பமான பாடல்களை பாடினவன் யார் சொல்லுங்க? எசேக்கியேல். அவரை குறித்து தான் அப்படி போட்டிருக்கு. நீ இனிய குரலும் இன்பமான பாடல்கள், இன்பமான இசைக்கருவிகளிலே பாடக்கூடிய பாடலுக்கு சமமானவனாக இருக்கிறாய். பாட்டுக்கே சமமாக இருந்தவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. அவன் தீர்க்க தரிசனம் கஷ்டம். ஆனால் தேவன் அவனை பார்க்கும்போது ஒரு பாட்டாக பார்த்தார். வாழ்க்கையில் நிறைய இருக்குது பிரதர் சிஸ்டர் கற்றுக்கொள்வதற்கு. இயேசு என் அருகாமையில் இருக்குது எனக்கு பெரிய பெருமை. இயேசு எனக்கு அருகாமையில் இருப்பது, அழைத்தவரே என் அருகாமையில் இருப்பது எனக்கு பெரிய சந்தோஷம், பெரிய உணர்வு, எனக்கு பெரிய பாதுகாப்பு. எல்லா காலங்களிலும் கூட இருக்கிறவர் அவர் தான். நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் கூட இருப்பவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். உன்னுடைய நல்ல காலத்திலையும் கஷ்ட காலத்திலையும் கூட இருக்கிறவர் இந்த இயேசு கிறிஸ்து. தூரத்தில் நிற்க மாட்டார், அருகாமையில் நிற்பார். உனக்கு எப்போ தேவையோ அப்போ அருகாமையில் நிற்பார். நின்று சொல்லுகிறார் பவுலே, திடன்கொள். ஆண்டவர் நம்மளை திடப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, தானியேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலமெல்லாம் போயிற்று.
என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன் என்று தானியேல் எழுதுகிறார். ஒரு பெரிய தரிசனம், தனித்து விடப்பட்டு ஒரு பெரிய தரிசனத்தை அவன் கண்டபோது பலனெல்லாம் போயிற்று, உருவம் மாறி போயிற்று, திடனற்று போனேன் என்று தானியேல் சொல்றார். அந்த நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு அருகாமையில் நின்று தானியேலே திடன் கொள் என்று சொல்லுகிறதை நீங்கள் 9:21 வாசிக்கலாம். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் திடனற்று போனீர்களா? சில விஷயங்கள் பார்க்கும்போது மனசு திடனற்று தான் போகும். அதில் எந்த விஷயத்தை பார்த்தா நம்ம திடனற்று போவோம் தெரியுமா? நமக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய தரிசனம் பார்க்கும்போது, ஐயோ இவ்வளோ பெரிய தரிசனத்தை நான் எங்கே நிறைவேற்ற போகிறேன், எனக்கு என்ன தகுதி இருக்குது, எனக்கு என்ன வேத சாஸ்திரம் அடிப்படை, எனக்கு என்ன கிருபை வரம் இருக்குது, எவ்வளோ பெரிய தரிசனம், இவ்வளோ நான் எப்படி செய்ய முடியும், எப்படி ஒரு பெரிய சர்ச்சை நான் கட்ட முடியும், எப்படி அதையும் கட்டி இன்னும் சில சபைகளையும் ஏன் எப்படி நான் கட்ட போகிறேன், எப்படி மிஷனரிகளை நான் அனுப்ப போகிறேன், எவ்வளோ பெரிய தரிசனம். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன் என்கிறார் தானியேல். நீங்கள் பெரிய தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் தனித்து விடப்படுவீங்க. ஏன்னா உங்கள் தரிசனத்துக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்கிறது தான் கேள்வி. Everyone has a fresh and a new and a large big vision. அவரவருக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்குது. தரிசனத்துக்கு யார் சப்போர்ட் பண்ணுற? அப்போ தான் கர்த்தர் நம்ம அருகில் நிற்கணுமேன்னு நமக்கு தோணும். பெரிய தரிசனத்தை கண்டு அந்த தரிசனத்தை அவர் பார்க்கும்போது என் பலனெல்லாம் என்னை விட்டு போயிட்டு, என் உருவம் மாறி போயிட்டு. பார்த்தீங்களா, என் உருவம் பாஸ்டர் மாருடைய உருவம் கூட அப்படி மாறி வரும். ஆனால் சிலர் உருவம் மாறுறாங்க, அது தெரியுது. உருவம் மாறுறாங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இடம் கொண்டு பெருகிக்கிட்டே இருப்பாங்க. பெருகுங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் தனித்து விடப்பட்டு பெரிய தரிசனத்தை காணும்போது சில வேளை உடம்பு உருக்கும், சில வேளை உபவாசம் பண்ணி ஓடணும், சாடணும், உபவாசம் பண்ணி கதறணும். எனக்கு பாஸ்டர், என்னை நடத்துகிற பாஸ்டர் எனக்கு சொல்லியிருக்கிறார், நாகர்கோவில் பாஸ்டர், என் ஒய்ஃபுடைய பாஸ்டர், அவர் தான் எனக்கு டியூட்டர், என்னை இந்த நிலைமைக்கு ஆக்குனவர் அவர் தான். அவர் மிலிட்ரி ட்ரைனிங் எனக்கு கொடுத்துருக்கிறார். மினிஸ்ட்ரியில் மிலிட்ரி ட்ரைனிங் வேணும், அதுதான் அவர் தான் எனக்கு கொடுத்துருக்கார். அவர்கிட்ட யாரும் உட்காந்து பிரசங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க, அவர் உபதேசத்தை யாரும் கேட்க மாட்டாங்க. நான் போய் உட்கார்ந்து அவருடைய உபதேசத்தை நான் கேட்பேன். எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரங்களை நடக்கிறேன். சில வேளை இப்போ கூட என்ன மிலிட்ரி பாஸ்டர் இருப்பாங்க சபையில், எங்கள் சபையிலே. அப்போ என்னென்னா அந்த மாதிரி நல்ல கடினமான உபதேசங்களை நம்ம கேட்டு வரணும். பெரிய தரிசனத்தை கேட்கும்போது நம்முடைய பலனெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். உடம்பு வாடி போகக்கூடிய நிலை, உருவம் மாறிட்டுது. இப்போ நீ வேறு மாதிரியில் இருந்த அந்த மாதிரி சில பேர் பாருங்க, நீ உண்மையாக ஊழியம் செய்ய விரும்பினா நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு உண்மையாக நல்லாயிருக்கும். தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன், என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன். பெரிய தரிசனத்தை காணும்போது தான் நம்ம சில வேளை, இப்போ எனக்காண்டு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுக்கும் பொழுது திடனற்று போனேன். அப்போ என்னுடைய உடல் அமைப்பு வேறு மாதிரி ஆயிட்டு. இது இந்த சபைக்கே இப்படின்னா, நான் இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறது, ஆண்டவரே எனக்கு 3 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் உள்ள சபை தான் நான் பார்க்கணும், அதுக்கு குறைஞ்ச சபையெல்லாம் நான் பார்க்கணுமே, பார்க்க விரும்பலை ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபிச்சு கொண்டு இருக்கிறேன். நான் பாருங்க,
லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு நமக்கு முடியும். மதுரை ரொம்ப முக்கியமான இடம். ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிப்புக்குள் ஓடி வந்து சபைக்கு வரக்கூடிய காலத்தை தான் நீங்களும் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எப்போ வருவாங்கன்னு தெரியாது, ஆனால் வருவாங்க. பெரிய தரிசனம். ஒரு பாஸ்டராக இருக்கிறதுக்கு பெரிய தரிசனம். ஊழியத்துக்கு வரக்கூடிய பாஸ்டர்மார்கள் கவனிக்க வேண்டியதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு திடனற்று தான் போகும். இதெல்லாம் எங்கே பாஸ்டர் செய்ய போகிறோம்? 3 பாட்டை பாடினோமா, கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணோமா, அப்புறம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்ற இன்ப கானம் எப்போ கேட்டுச்சோ வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான். ஆனால் போதகர்களுடைய தரிசனம் ரொம்ப பெரியது. நீ உன்னுடைய மக்கள் சபைக்கு வர மக்களுக்கு நீ தாயாக இருக்கணும். இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பு மட்டும் கிராமங்கள் பாழாய் கிடந்தது. ஒரு தாய் உள்ளம் ஒரு பாஸ்டருக்கு வேணும். கவர்ந்து இழுக்கக்கூடிய இழுப்பு சக்தி உங்களுக்கு வேணும். நீங்கள் ஆண்டவர் இயேசுவையும் உங்கள் பக்கம் கவர்ந்து இழுக்கணும். ஆயிரக்கணக்கான மக்களை கவர்ந்து இழுக்கணும். பொருளாதாரங்களை கவர்ந்து இழுக்கணும் என்றால் இந்த தரிசனம் ரொம்ப பிரமாண்டமானது. ரட்சிப்பின் சுவிசேஷம் அதை உங்கள் வட்டாரத்தில் பரவ செய்கிறது மட்டுமல்ல, எல்லா வட்டாரங்களிலும் பரவ செய்கிற பொதுவான ஒரு வேலையை நீங்கள் செய்ய வேண்டும். போதகர் ஐக்கியத்தினுடைய திட்டங்களில் முதல் திட்டம் எவ்வாறு சுவிசேஷத்தை அறிவிப்போம். எங்களோட வட்டாரத்தை எப்படி சுவிசேஷத்தால் அதை எப்படியாவது சுவிசேஷத்தை உள்ள தள்ளணும். அது எந்த மக்களாக இருந்தாலும் சரி. சுவிசேஷம் என்றைக்குமே வல்லமையானது. சுவிசேஷம் நம்பகத்தன்மை வாய்ந்தது. நீங்கள் சுவிசேஷத்தை நம்பி அறிவிக்கணும். எங்களுடைய சபையில் இப்போவும் சுவிசேஷத்துக்கு முதலிடம். நான் பாஸ்டராக இருந்தாலும் நான் ஒரு சுவிசேஷகர். ஞாயிற்றுக்கிழமை காலையில் திரளான மக்கள் வரும்போது சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிப்பேன். ஒரு பாகம். நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க, நிறைய பேர் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வார வாரம் ஞான ஸ்நானம், மாதம் ஞான ஸ்நானம். 60% எங்களோட சபை வருமானத்தை சுவிசேஷ ஊழியத்துக்கு பயன்படுத்துகிறோம். ஒரு காலத்தில் காஸ்பல் மீட்டிங்காக நடத்துவோம். இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக சுவிசேஷத்தை கொண்டு போகிறோம். பிரியமானவர்களே, சுவிசேஷத்தை பரவச் செய்வதற்கு உங்களை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் இருண்டு போனால் அந்த சுவிசேஷத்தின் ஒளி வேற யாரோ கையிலையோ கொடுக்கப்படும். ஆனால் நீ திடன்கொள். கர்த்தர் இன்னைக்கு உங்கள் அருகாமையில் நிற்கிறார். ஒரு பாஸ்டருடைய வேலை அதிகம். உள் உடைவுகளுக்கு ஊழியம் செய்யணும். பீப்புள் ஆர் புரோக்கன் இன்சைடு. உள் உடைவுகள், அதுக்கு நீங்கள் ஊழியம் செய்து காயங்களை கட்ட வேண்டும். ஒரு பாஸ்டர் தனி மனிதர்களுக்கு உள்ளான பலிபீடத்தை காண வேண்டும். யூ மஸ்ட் see the inner altar of each and every person. உள்ளுக்கு ஒரு பலிபீடம் இருக்கும். வெளியில் அவன் சிரிப்பான், வெளியில் பகடி பண்ணுறவனை போல தெரிவான், வெளியில் அசட்டை பண்ணுற ஒரு ஆளை போல தெரியும். ஆனால் உள்ள பலிபீடம் ஒன்று இருக்குது. அந்த பலிபீடத்தை கண்டுபிடித்து அந்த பலிபீடத்தை அவனுக்குள்ளே ஒரு பலிபீடம் இல்லைன்னு வைங்க, அவனுடைய உள்ளான பலிபீடத்தை கட்ட வேண்டியதே ஒரு பாஸ்டருடைய வேலை தான். You have to build an inner altar into each and every believers. பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரும். ஆனால் பிரச்சனைகளுடைய ஆணி வேற பிடுங்கிறது ஒரு பாஸ்டருடைய வேலை. பெரிய தரிசனம் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரச்சனையினுடைய கிளைகளை வெட்டி கொண்டே இருந்தால் வாரம் வாரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தால் சரி வராது. அதனுடைய ஆணி வேற என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. நீங்கள் கண்டுபிடிச்ச ஆணி வேற இரும்பு கரம் கொண்டு பிடுங்கிட்டா சரி, அவன் உங்களுக்கு ஊழியத்துக்கு லாபமாக வருவான். என்கிட்ட எப்போவுமே ஒரு அம்மா முந்தைய காலத்தில் பாஸ்டர் எதுக்குமா உங்களுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னா அந்த லேடி சொல்லும்,
ஒரே பிரச்சனையாக இருக்குது பாஸ்டர். எப்போ கேட்டாலும் அதே தான் சொல்லும். 3 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கேன். 3 வருஷமாக எப்போ கேட்டாலும் அதே சொல்லும். நானும் நல்லா ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஜெபத்தில் மட்டும் தவறு செஞ்சிடக்கூடாது. மனுஷீகமாக இல்லை, உண்மையாக ஜெபம் பண்ணணும். 3 வருஷம் உண்மையாக ஜெபம் பண்ணிட்டேன். 3 வருஷம் ஜெபம் பண்ண பிறகும் அந்த அம்மா நீங்கள் என்ன எதுக்குமா ஜெபம் பண்ணணும்னா ஒரே பிரச்சனையாக இருக்குது, இப்படி தான் சொல்லும். ஒரு நாள் ஒரு 5 நாள் ஸ்பெஷல் மீட்டிங் வச்சு உபவாச ஜெபம் வச்சு எல்லாரும் எழுப்புதலுக்காக, அபிஷேக கிருபா வரங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு வச்சுருந்தேன்னா எல்லாரும் ஜெபம் பண்ணி ஆவியில் நிரம்புறாங்க. எல்லோரும் வாங்க, நான் உங்களுக்கு தலையில் கை வைப்பேன், நீங்கள் போய் பரிசுத்த ஆவியில் நிரம்பி 1/2 மணி நேரம் ஜெபிங்க, வரங்கள் உங்களுக்கு தருவார். கையை மட்டும்தான் வச்சு அனுப்புவேன். வரிசையில் நிற்கிறாங்க, நான் எல்லோரும் கை வச்சு அனுப்புகிறேன். எங்கள் பக்கம் போய் ஜெபம் பண்ணுறாங்க, ஆவியில் நிரம்புறாங்க. இந்த லேடியும் ஊடையில் வருது. இந்த லேடியை பார்த்த உடனே கொஞ்சம் அபிஷேகம் கஷ்டப்படுது எனக்கு. இந்த பொண்ணு இதே தானே சொல்ல போகுது. சரி, ஒருவேளை இன்றைக்கி இவ்வளோ செய்தி கேட்டிருக்கு, அதனால் வித்தியாசமாக சொல்லும்னு நினச்சிட்டு, சிஸ்டர் உங்களுக்கு எதுக்காக ஜெபிக்க வேண்டும் அப்படின்னா ஒரே பிரச்சனையாக இருக்குது. உடனே எனக்கு கோவமே வந்துட்டு, நீ எலும்பு, உனக்கு ஒரே பிரச்சனை, எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு, நீ போ. அன்னைக்கு போன பொண்ணு தான், அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. அதுக்கு ஒழுங்காக சபைக்கு வரும், நல்ல ஆத்மாதாயம் பண்ணும், ஊழியம் செய்யும். இன்றைக்கு வரைக்கும் அருமையான ஆளாக, கொஞ்சம் வயசாகிட்டுது, ஆனால் அருமையான ஆள். நீங்கள் இந்த இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஒரே பிரச்சனை தான் இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த பாருங்கள், பிரச்சனைகளுக்காக அதனுடைய ஆணி வேர் என்ன? அது நீங்கள் போய் பிடுங்க போகிறதில்லை. உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவர் உங்களுடைய கரத்தை கொண்டு அந்த ஆணிவரை பிடுங்கி எடுப்பார். ஹல்லேலூயா. பாஸ்டருடைய வேலை ரொம்ப கஷ்டம். தரிசனம், பெரிய தரிசனம். நிறைய பேர் பாஸ்டராக விரும்ப மாட்டாங்க. நான் சுவிசேஷகராக போவேன்பாங்க. கொஞ்ச நாள் அலைஞ்சி திரிந்து ஒருத்தனும் கூப்பிடலன்ற உடனே நேரம் மறுபடியும் ஒரு இடத்துல பாஸ்டராக மாறுவாங்க. இங்கே யாரும் தெரியாது எனக்கு, ஆனால் எனக்கு தெரியாமல் தான் பேசுகிறேன். நீங்கள் நிறைய பேர் அப்படியே, நானும் அந்த காலத்துலேருந்தே நான் பார்த்துருக்கேன். என்ன பிரதர், என்னை ஆண்டவர் மிஷனரியாக அழைக்கிறார், பீகாருக்கு போ என்று சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 22 வருஷம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன். இன்னும் பீகாருக்கு போகலையா? இல்லை, போகலை. சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. 22 வருஷம் சத்தம் கேட்குது, இவர் போகவே இல்லை பீகார். கடைசியில் பரலோகத்துக்கே போயிட்டார். அதனால் இந்த மாதிரியெல்லாம் அதிகம், இந்த மாதிரியெல்லாம் ஓவராக பண்ணாதீங்க. உள்ள சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு கிருபையாக இருந்தீங்கன்னா போதும். பாஸ்டர்மாருடைய வேலை அதிகம். பலமான ஆவிக்குரிய ஆழத்துவத்தை நீங்கள் கட்டாயப்படுத்த வேண்டிய ஊழியம் உங்களுக்கு இருக்குது. எல்லா விசுவாசிகளும் ரொம்ப பாவம் போல், குழந்தைகளை போல் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அவங்கள பலமான ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டி, அதை நீங்கள் கம்பல் பண்ணணும். அது எப்படியா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி வேதத்தை உள்ளே கொடுத்து சில வசனங்களை பாராமல் படிக்க சொல்லி, நியூ இயர் நேரங்களில் வசனங்களை பாராமல் ஒப்பிக்கிறவங்களுக்கு பரிசு, இந்த மாதிரி எதாவது சொல்லி அவங்கள ஸ்பிரிச்சுவலி உள்ளுக்கு பலப்படுத்தணும். பாஸ்டர்மார்கள் நிறைய நேரம் என்ன நினைப்பாங்கன்னா, அவன் ஓவராக வளர்ந்தான் நம்மளை தள்ளிட்டு அவன் வந்தாலும் வருவான் போல தெரியுன்னு விசுவாசிகளை ஓவராக வளர்க்க விட மாட்டாங்க, வளர்க்க மாட்டாங்க. நான் சொல்லுவேன், விசுவாசியே, நீ எவ்வளவும் வளரு, நீ எவ்வளவும் பாஞ்சு வளரு, ஆனால் நீ பாயிற தூரத்தை விட ஒரு 100 மடங்கு கூட நான் பாய்வேன். அவன் வளரட்டும், அதை விட நீங்கள் வளரணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் பெரிய பெரிய ஆட்களெல்லாம் நடத்த முடிஞ்சது, இல்லைன்னா கஷ்டம். அதனால் பலமான ஆவிக்குரிய ஆழத்துவத்தை பலவந்தப்படுத்துகிற ஊழியம், அப்புறம் வேதாகம வாழ்க்கை முறைக்குள் மக்களை நடத்துகிற ஊழியம். வேதாகம வாழ்க்கை முறை, பிப்ளிக்கல் லைஃப் ஸ்டைல், நாட் மதுரை லைஃப் ஸ்டைல். உலகத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கை முறைகள் அல்ல, பைபிள் முறையை அவங்களுக்குள்ள புகுத்தணும். அதுக்கு தான் உங்களை என்னையும் ஆண்டவர் சாப்பாடு கொடுத்து வளர்த்து வருகிறார். பிப்ளிக்கல் லைஃப் ஸ்டைல், வேதாகம வாழ்க்கை முறைக்குள் அவர்களை நடத்த வேண்டும். அதுக்கப்புறம் முழு வாழ்க்கைக்கும் நீங்கள் பொறுப்பெடுக்கணும். ஒரு மனுஷனை ஆதியும் அந்தமும் வரைக்கும் பொறுப்பெடுக்கணும். அவனுடைய எல்லாத்தையும் பொறுப்பெடுக்கணும். அவன்
குடும்பம், அவன் பொருளாதாரம், அவன் பிள்ளைகளுடைய படிப்பு, திருமணம் ஒன்று குறையக்கூடாது. அவன் இன்னும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இன்னொரு இடத்த நாடக்கூடாது, இன்னொரு சபையை நாடக்கூடாது, இன்னொரு பாஸ்டரை நாடக்கூடாது. எல்லாத்துக்கும் நீங்கள் பொறுப்பெடுக்கணும். அதை அவங்களுக்கு நீங்கள் உறுதி செய்யணும். இந்த சபையில் வந்தால் எல்லாம் பாஸ்டர் பொறுப்பெடுக்கிறாரு, வியாதிப்பட்டா நிற்கிறாரு, மங்களமான காரியத்திற்கு நிற்கிறாரு, எல்லாத்துக்கும் பாஸ்டர் தான். பாஸ்டர் சுற்றி தான் விசுவாசிகளே கட்டப்பட வேண்டும். Show me your pastor, I will tell who you are. உன் பாஸ்டர் யாருன்னு காட்டு, நீ யாருன்னு சொல்கிறேன். மக்கள் பாஸ்டரால், ஒரு பாஸ்டருடைய ஆதிக்கம் ஒரு மனுஷன் மேலே நிறைய தேவை. பரிசுத்த ஆவியானவர் அப்பொழுது சந்தோஷப்படுவார். ஏன்னா என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை உனக்கு நான் தருவேன் என்றார். எரேமியா 2ஆம் அதிகாரம். அப்போது தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை அவர் தான் கொடுப்பேன்றார். ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல மேய்ப்பனை கொடுக்கிற, ஒரு நல்ல பாஸ்டரை கொடுக்கறது தேவன் தான். அவர் தான் கொடுக்கணும். சில விசுவாசிகளுடைய கோமாளித்தனத்தினால கர்த்தர் கொடுக்குற பாஸ்டர் ஒரு கோமாளியாக இருப்பார். சொங்கி மாதிரி நான் உங்களை சொல்ல, நீங்கள் இதுக்கு வருத்தப்படணும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. முன்னால் நின்னோம்னா நெருப்பாக நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உறவு பாலங்களை கட்டணும். விசுவாசிக்கு விசுவாசி உறவு உடைபடும். கவனமாக இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக உடைஞ்சி தண்ணி ஊருக்குள்ளே வந்துடும். உறவு பாலங்களை கட்டணும். உறவு, விசுவாசிகளுக்கு விசுவாசி உறவு, பாஸ்டருக்கும் விசுவாசிகளுக்கு உறவு, பாஸ்டர் அம்மாவுக்கும் விசுவாசிகளுக்குள்ள உறவை கட்டுறது கொஞ்சம் கஷ்டம், கட்டி ஆகணும். உங்களை ஒத்துக்கிடுவாங்க, உங்கள் ஒய்ஃபை ஒத்துக்கிட மாட்டாங்க. அந்த பாலங்களை கட்டணும். ஆமாவா? நான் சொல்கிற பாயிண்டெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உறவு பாலங்களை கட்டணும். விசுவாசிகள் கோபுரத்தில் வாழ்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அவங்களுடைய ஸ்லம் ஏரியாவை நீங்கள் சுட்டி காட்டணும். சீசத்துவ தியாகத்துக்குள்ள விசுவாசிகளை நீங்கள் நடத்தணும். முடியுமா? தரிசனம் ரொம்ப பெரியது. ஜப அக்கினியை அவர்களுக்குள்ளே பரவ செய்யணும். எல்லாமே ஃபயராக இருக்கணும் ஜபத்தில். அதுக்கு என்ன 10 நாள் போடுங்க உபவாசம் சபையில், சும்மா வராது. ஒரு 5 நாள் போடுங்க உபவாசம், அப்பப்போ போடுங்க. மாதம் ஒரு 5 நாள் போடுங்க. ஒரு வசதிக்கு போடுங்க. உங்கள் அலைஞ்சி தெரியாதீங்க. ரொம்ப ஓவராக இங்கங்கே போகாமல் சபையிலே இருங்க. ஸ்தோத்திரம். சபையில் இருக்கணும். சபைக்குள்ளே இருந்தவனும் வனாந்திரத்திலே சபைக்குள்ளே இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. சபைக்கு உள்ளே இருங்க. அடிக்கடி வெளியே போகிறேன், அவன் கூப்பிட்டா இவன் கூப்பிட்டாருன்னு போகாதீங்க. எங்களை மாதிரி ஆட்களை இதில் சேர்க்காதீங்க. நானே குறிப்பிட்ட காலம் வரைக்கும் யார் கூப்பிட்டாலும் போக மாட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ போகாமல் உங்கள் சபையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அவ்வளோதான் நல்லது. உங்களுக்கு உங்களை சும்மா கூப்பிடுவாங்க. அது சாத்தானுடைய சோதனையாக இருக்கக்கூடும். உங்கள் வளர்ச்சியை நாங்கள் தடுக்கலை. எங்கேயும் போய் வளருங்க அப்படி ஆனால் இல்லை. யாரோ கூப்பிட்றாங்கன்னா அது யார், என்ன ஏது, போனால் பிரயோஜனமா? உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு அது பிரயோஜனமாக இருக்குமா? நிறைய கேள்வி. சும்மா போகாதீங்க. அடுத்த ஊரில் பிரபலம் ஆகிறத விட உங்கள் ஊரில் பிரபலம் ஆகிறது தான் உங்களுக்கு பிரயோஜனம். இப்போ நான் மதுரையில் பிரபலம் ஆகி பிரயோஜனம் இல்லை, திருநெல்வேலியில் பிரபலம் ஆனால் தான். நீங்கள் இங்கேருந்து அங்கே திருநெல்வேலியில் ஊன்னு பேசிட்டு மதுரையில் உங்கள் சபையை எங்கேன்னு தேடினா அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. அப்படி இருக்கக்கூடாது. அதனால் சும்மா அங்கங்கே போகிறத கொஞ்சம் தயவுசெய்து நிறுத்துங்க. போகிறீங்கன்னு நான் சொல்லலை, எனக்கு என்ன தெரியும், ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கேன். ஆனால் அவங்க சில பாஸ்டர்மார்களுக்கு அவங்களுக்கு காலை கட்டி போடணும். அவங்கள ஓயாமல் அலைவாங்க. அதில் கொஞ்சம் பெருமையாக சொல்லுவாங்க, எனக்கு அங்கே அழைப்பு வந்திருக்கு, இங்கே அழைப்பு வந்துருக்கு. செத்த நீ 4 பேர் உன்னைய கூப்பிட்டு உன்னை கொல்ல பார்த்துட்டாங்க. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. என் தாயின் சகோதரர்கள் என்மேல் கோபமாக இருந்து திராட்சை தோட்டங்களுக்கு என்னை அதிகாரியாக வைத்தார்கள், என் சொந்த தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. போச்சா போச்சா, ஊரை காப்பாற்ற போயிட்டு உனக்கு இப்போ ஒன்று என்னாச்சு? நிற்பாங்களா?
நல்ல வேளை இயேசுவே உன்னை அழைச்சவரே அருகில் வந்து நிற்கிறாரு. அது மட்டும் உனக்கு இல்லைன்னா நீ எங்கெல்லாம் அலைஞ்சி என்னெல்லாமோ பண்ணாலும் உன் ஊரில் நீ செய்கிறது தான் முக்கியம். இப்போ நான் உலகம் முழுவதும் அலைகிறேன், அழைப்பு வரும் போவேன். ஆனால் எங்கள் ஊரில் சாதிக்காமல் நான் வெளியே போய் எனக்கு பிரயோஜனமே கிடையாது. அதனால் உங்கள் ஊர், உங்கள் வட்டாரம் பாஸ்டர், அதுக்கு நான் அங்கே ஒரு சபை இருக்குது, நான் வளர முடியல, இங்கே ஒரு சபை இருக்குது பாஸ்டர், இங்கிட்டு போனால் அந்த சபைக்காரங்க, இங்கிட்டு போனால் அந்த சபை, நான் எப்படி பாஸ்டர் வளருவேன்? நீ ஓவர் பிரிட்ஜ் போட்டு வளர்ந்துட வேண்டியதுதான். அதுன்னு எனக்கு தெரியாது. அது அப்படி தான். இப்போ திருநெல்வேலியில் சபையே இல்லாத இடத்துல நான் சபை கட்டியிருக்கேன். அங்கன பக்கத்தில் ஒரு சபை, அங்கன பக்கத்தில் ஒரு சபை, எல்லாமே முக்கியமானவங்க. அங்கே ஒரு சபை, இங்கே ஒரு சபை, இங்கே ஒரு சபை, அவ்வளோ பேர் மத்தியில் தான் நம்மளும் ஒரு சபையாக வளர்ந்து வரணும். இடம் இல்லை பாஸ்டர், இல்லாட்ட நான் வளர்ந்துருப்பேன் பாஸ்டர். இடம் இல்லை பாஸ்டர், என்ன செய்ய? இடம் இல்லைன்னா தலையில நில்லுங்க, உபவாச ஜபத்தில் கர்த்தர்கிட்ட போராடுங்க. பூமி வந்து நிறையும் கர்த்தருடையது. எவ்வளோ பெரிய சவால் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய தரிசனம் பாருங்கள். இடம் இல்லாமல் எப்படி ஊழியம் செய்வீங்க? எவ்வளோ நாள் வாடகையில் இருப்பீங்க? சார் பிரதர், நான் இப்படி பேசுகிறேன்னா என்ன அர்த்தம்? என் உள்ளம் உங்களுக்காக ஜெபிக்குதுன்னு அர்த்தம். என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நான் ஜெபிக்கிறேனோ அதைத்தான் நான் வாயில் வார்த்தையாக பேசிக்க கொண்டிருக்கிறேன். இடம் இல்லாமல் எவ்வளோ பயணப்படுவீங்க. இதுக்கப்புறம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு இடத்த தருவார். அப்போ நீங்கள் இந்த பீடத்தை நினைத்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு தரும்போது இந்த பீடத்தை நினைங்க. இந்த பீடம்னா இந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பினுடைய பீடத்தை நினைங்க. கட்டாயம் தருவார். பூமி முதல் நிறைவும் கர்த்தருடையது. எனக்கு ஒரே ஒரு ஆள் வந்து 1.5 ஏக்கர் இடத்த காணிக்கையாக கொடுத்தாருன்னா எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் அவர் அட்ரஸை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். எனக்கு அப்படி தான் ஆசையாக இருக்கும். ஒருத்தர் சாட்சி சொல்லுவாங்க, கர்த்தர் ஒருத்தரை அனுப்பி ஒரு பெரிய சர்ச்சை எனக்கு கட்டி கொடுத்தாரு, என் அட்ரஸ் அவங்களுக்கு கொடுங்களேன். நம்ம அட்ரஸ் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும், நல்லது செய்வார் உங்களுக்கு. ஜப அக்கினியை எங்கும் பரவ செய்யுங்க. நாங்கள் முழு ஜபம் வச்சுருக்குறோம், எல்லா ஜபங்களும் உண்டு. கெட்சமனே ஜபம் வெள்ளிக்கிழமை, பெலஸ்தா ஜபம் சனிக்கிழமை. ஒவ்வொன்றுக்கு ஒரு பேரை கூட வச்சுக்கொள்ளுங்க. சிலருக்கு, சில விசுவாசிகளுக்கு ஒரு நோய், ஒரு பேர் வச்சா தான் வருவாங்க அவங்க. சரி, அவங்களுக்கு அதுக்கு ஒரு பெலஸ்தா ஜபம்னு வைங்க, அங்கே வந்துடுவாங்க. இல்லைன்னா வரமாட்டாங்க. அதுக்குன்னு ஒவ்வொரு பேரை ஜபம் பண்ணி கண்டுபிடிங்க. அதுக்காக விளங்காத பேரை இக்கபோத் அப்படின்னு பேர் வைக்காதீங்க. அப்புறம் மகிமையும் போயிடும். விசுவாசிகளுக்குள்ளெல்லாம் சுவிசேஷத்தினுடைய ஆவியை புகுத்துறது ஒரு பாஸ்டருடைய வேலை. லேசில் புகுத்த முடியாது. அவங்கவுங்க வாழணும்னு வர்றாங்க, அவங்கவுங்க சுகமாக இருக்குன்னு வர்றாங்க, அவங்கவுங்க சம்பாதிக்கணும்னு வராங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு முன்னால் உட்காந்து கை தட்டுறதுனால எல்லாம் சரியாயிருமா? அவங்களுக்குள்ள எதுவும் புகுந்து போகாது. விசேஷமாக சுவிசேஷ பாரம் அவங்களுக்குள்ள புகுந்து போகாது. கஷ்டம் 10 பேருக்குள்ளே புகுந்து போகும். மீதி பேரெல்லாம் சும்மா உட்காந்துருப்பாங்க. 10% ஆட்களுக்குள்ளே தான் ஆத்ம பாரமும் சுவிசேஷ தரிசனமும் இருக்கும். அது கூட இந்த காலத்தில் சந்தேகப்படுறேன். ஆனால் அதுக்காக நீங்கள் சும்மா விடக்கூடாது. 100 ஆத்மா உங்கள்கிட்ட இருந்தால் 100க்குள்ளேயும் சுவிசேஷ பாரத்தை புகுத்தணும். அது சம்பந்தமான பாட்டை பாட வேண்டியதான். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். அதெல்லாம் உங்களுக்குள்ளே ரீங்காரம் இட வேண்டிய உன்னதமான பாடல்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இன்ஃப்ளூவன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தேவை. பாஸ்டர்மார்களுக்கு இன்ஃப்ளூவன்ஸ், இழுப்பு சக்தி. யாரையும் இழுத்துக்கணும், அடுத்த சபையில் உள்ளவங்களை இழுக்காமல் மற்றதெல்லாம் இழுத்துக்கணும். இது கர்த்தர் நியாயமாக செய்கிறார், கொடுக்குறார். கூடாததை நான் பேச மாட்டேன், இவர் கொடுக்குறார். நான் வந்து ரொம்ப 3 முறை எங்களுடைய ஊழிய சபை நாங்கள் செஞ்சு வச்சுருந்தெல்லாம் நெருப்பு பிடித்து எரிந்து சாம்பலான. ஆனால் வெளியே கதறலை, உள்ளுக்கு தான் கதறேன். விசுவாசிகளுக்கு முன்பாக இரும்பு மனிதனை போல் நிற்கிறேன். உள்ள கதறுதலை தேவனுக்கு மட்டும்தான் காட்டணும். மக்களுக்கு முன்னே போய் எல்லாத்தையும் கலங்கி காட்டக்கூடாது. உங்களுடைய கலக்கத்தை மேடைகளில் காட்டாதீங்க. ஒரு சில வருத்தங்கள் வீட்டில் இருக்கும் அல்லது வேறங்க, அதை கொண்டு மேடையில் கொண்டு காட்டாதீங்க. அதுக்கு ஏற்ற பாட்டை மேடையில் பாடாதீங்க. சிலர் உங்களுக்கு பாடுறது, சோர்ந்து போன நேரம் எல்லாம்
தூக்கி என்னை. உன்னை யார் சோர்ந்து போய் சொன்னது? நீ அதை வேற பிரகடனப்படுத்துறியாக்கும். நான் நிறைய நேரம் சோர்ந்து போனேன், அப்பமெல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார். பவுல் என்ன சொல்கிறார்? 4 கொரிந்தியர் 1 இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் தேவனுடையத்தில் இரக்கம் பெற்றிருக்கிறபடியினால் சோர்ந்து போகிறது இல்லை. இந்த உலகத்தில் எவன் சோர்ந்து போனாலும் ஒரு ஊழியக்காரர், ஒரு பாஸ்டர் சோர்ந்து போகிறது இல்லைன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சோர்ந்து போகலை. மேடைகளில் போய் சோர்வான பாட்டை படிக்காங்க. பாரிஸில் போயிட்டு, ஃப்ரான்ஸில் பாரிஸில் போயிட்டு ஒரு எழுப்புதல், ஃப்ரான்ஸுடைய எழுப்புதலுக்காக ஒரு கூட்டம், அதில் போய் நின்று பிரசங்கம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் அங்கே உள்ளே இருக்கிறேன், வெளியில் பாட்டு நடத்துகிறாரு ஒருத்தர். அந்த மனுஷன் வெளியில் பாடுற பாட்டை பார்த்தீங்கன்னா, ஐயோ இதையா பாடணும், அது தனிப்பு ஜபத்தில் பாட வேண்டியதெல்லாம் கொண்டு அங்கே பாடணும். அது ரொம்ப மோசம். இந்த மாதிரி பாடல்களில் உங்கள் சொந்த உணர்வை வெளிப்படுத்தும் பாடல் வேண்டாம். ஆனால் உங்களுடைய எந்த உணர்வு பாடலை பாடலாம் தெரியுமா? இயேசுவின் மேல் உள்ள அன்பு உணர்வு, அதை அள்ளி போடுங்க மக்கள் மேலே. நாங்கள்லாம் கிட்டாரை எடுத்து அப்படி தட்டி பாடினோம்னா எனக்கே கண்ணீராக வரும். இப்போ 2-3 பாட்டு வெளியிட்டிருக்கோம் யூடியூப்பில், அதை பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் பார்த்துருப்பீங்க. 1-2 பாட்டு, ஒரு 3 பாட்டு எனக்கு 21ஆம் தேதி பிறந்த நாள்னு வெளியிட்டான் என் மகன். எனக்கு 5 பிள்ளைங்கள், 5 பேரும் ஊழியம் செய்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளுக்காக சொன்னேன், உங்கள் 5 பிள்ளைகள் இருந்தால் 5 ஊழியம் செய்யட்டும், 3ன்னா 3 ஊழியம் செய்யட்டும். உங்கள் பிள்ளைகளை பற்றி நீங்கள் கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஜெயக்கிறிஸ்து உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் செல்வார். உங்களை விட அதிக சக்தி, அதிக வல்லமை, அதிக வரத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பார். உங்களை விட அதிக பொருளாதாரத்தையும் உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பார். உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று, நன்றியாக இருங்கள் என்ற வார்த்தை மட்டும்தான். எவ்வளவு ஆசீர்வதிப்பார். என் 5 பிள்ளைகளையும் கர்த்தர் நல்லா ஆசீர்வதிச்சு வச்சுருக்கார். இந்த ஊழியத்தெல்லாம் கவனிக்கிறாங்க. ஆங்கில சபை நடத்துகிறார் சின்ன தம்பி, மூத்தவர் எனக்கு அடுத்த போதகராக இருந்து அவ்வளோ கீழே 20 பாஸ்டர்ஸை கவனிக்கிறார். சகோதர சகோதரிகளே, உங்களை நல்லா வைக்கணும் கர்த்தர். இங்கே வந்திருக்கிறவங்களை நல்லா வைக்கணும். 100க்கு 100 கர்த்தரோட பாதத்தில் சொல்கிறேன். நான் இவ்வளவும் சொல்கிறதுக்கு காரணம், உங்களை கர்த்தர் நல்லா வைக்கணும். வைப்பார். பாருங்கள், நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் நீங்கள் தேவ மனிதராக இருக்கணும், இன்னொரு பக்கம் மக்கள் மனிதராக இருக்கணும். நீங்கள் தேவ மனிதன் என்பதை மேடையில் நிரூபிக்கணும், மக்கள் மனிதன் என்பதை மக்களிடையே நிரூபிக்கணும். சில பேர் மேடையில் தேவ மனிதன் மட்டும் நிரூபிப்பாங்க, கிட்ட போக முடியாது யாரும். அப்படி இருக்கக்கூடாது. மக்களை அரவணைக்கணும். சிறு பிள்ளைகள் இடத்தில் வாருங்கள், தடை பண்ணாதீர்கள், அவ்வளத்தையும் தூக்கி அரவணைக்கணும். மக்கள் இடத்தில் அன்பை கொட்டணும். உங்களுக்காக உங்கள் விசுவாசிகள் அழணும். பவுலுடைய கழுத்தை கெட்டி பிடிச்சி அழுதாங்களாம். என்ன அன்பு! அந்த அன்பு உங்களுக்கு வரணும்னு நான் ஜெபம் பண்ணுறேன். நான் பேசுகிறத கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு அப்புறம் என்ன அருமையா! எபேசு சபை மூப்பர்கள், அதுவும் மூப்பர்கள் லேசில் கழுத்தை கட்டி அழுவாங்களா? சட்டம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. டீக்கன்ஸ் வில் வீக்கன் த சர்ச். ஆனால் அவங்களோ கழுத்தை கெட்டி பிடிச்சி, பவுல் என்ன அன்பு! சரி, அப்படி கட்டி பிடிச்சி எல்லாரும் அழுகிற இடத்துல பவுல் இருக்கவா செஞ்சார்? பரவாயில்ல, இப்படி நீங்களாம் அழுகிறீங்க, எதுக்கு என்ன, நான் போகலை, இங்கேயே இருக்கிறேன். அந்த கண்ணீரையும் நீங்களாம் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள் என்றாலும் நான் எருசலேமுக்கு போகிறேன்னு போட்ட ஊழியத்துக்கு. ஆனால் அன்பை சம்பாதிங்க, மக்களுடைய அன்பு. நீங்கள் பொருளாதாரத்தை மேடையில் பேசணும்னு இல்லை. ஏன்னா ஒருத்தனுக்கும் விளங்காது. அவன் ஃபோன் அவன் கமெண்ட் பண்ணிடுவான், அக்கா பணம் கேட்கான், பணம் கேட்கான். ஒன்றும் பேச வேண்டாம். மக்களுடைய அன்பை சம்பாதிங்க, அள்ளி கொடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு எவ்வளவு தேவைகள் அவ்வளவும் மக்கள் கொடுக்குறாங்க. காரணம், மக்கள் தெரியும் பாஸ்டர் யாருன்னு. ஏன்னா எனக்கு பாருங்க, இப்படி இருமுனா போதும்,
அடுத்த நாள் பாஸ்டர் 3 தடவை நீங்கள் இருமுனீங்க பாஸ்டர், வருத்தமாக இருக்குது, அழுகையாக வருதும்பாங்க. இப்படி விசுவாசிகள் உங்களுக்கு கிடைக்கணுமா என்ன? அதுக்காக நீங்கள் ஓயாமல் இருமி எல்லாரும் ஆளுங்க. நீங்கள் இருமை பிரியமானவர்களே, இப்பொழுது இருமுனது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு அன்பு வரவில்லையா? பாஸ்டர் ரத்தினம்பால் சொன்னார். அந்த இந்த இதெல்லாம் நடக்க போகிறதில்லை. ஆனால் உண்மையான அன்பை கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிங்க. அங்கே ஒருத்தர் இருந்தார், ஒரு பாஸ்டர் திருநெல்வேலியில். அன்பை சம்பாதிக்க போகிறோம்னா குறுக்கு வழியில் இறங்கி வீட்டில் போய் மசாலா அரைச்சி கொடுத்து, ஏயா எங்கள் பேரை கெடுக்குறீங்க நீங்கள்? வீடுகளில் மசாலா அரைச்சி கொடுத்து, காய்கறி வாங்கி கொடுத்து, இப்படி ஒன்றும் அன்பு சம்பாதிக்க தேவையில்லை. அது ஓவராக பிரச்சனையில் போய் முடியும். பாருங்க, அன்பை சம்பாதிக்க போகிறேன். லேலுயா லேலுயா லேலுயா. ஒரு பாஸ்டருடைய தரிசனம் ரொம்ப பெரியது. சபைக்கு வர 100 பேராக இருந்தாலும், நான் 100 பேரை வச்சே பேசுகிறேன், நீங்கள் 1000 10,000 லட்சம்னு வச்சுக்கணும். 100 பேரையும் பரிசுத்த ஆவிக்குள்ள நடத்த வேண்டியது உங்கள் கடமை. அல்லேலூயா. எல்லாரும் பரிசுத்தாவி பெற்றாங்களா செக் பண்ணுங்கள். எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க வாய்ப்பு கொடுங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். பெரிய வேலை நமக்கு இருக்குது. அற்புத அடையாளங்களின் ஊழியம் உங்களுக்கு இருக்கணும். ஒரு பாஸ்டர் கையில் அற்புத அடையாளங்களின் ஊழியம் இருந்தால் தான் முடியும். எல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருப்பான், இந்த ஆள் மூலமாக என்ன நடக்குது, ஒரு அற்புதம் நடக்குதா பார்த்து கொண்டே இருப்பாங்க. இதுக்கு முந்தி இல்லைனாலும் இன்னையிலிருந்து ஆரம்பமாகும். அற்புத அடையாளங்களின் ஊழியம் உனக்கு இன்று முதல் இயேசுவின் நாமத்தில் ஆரம்பிக்கிறது. இந்த நல்ல செய்தியை உனக்கு கொடுக்கவே நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அற்புத அடையாளங்களின் ஊழியம். அதுக்கப்புறம் ஒரு பாஸ்டருடைய இன்னொரு கடமை என்னென்னா, தலைவர்களை உருவாக்கி கொண்டே இருக்கணும். முதல் சீசர்களை உருவாக்கணும், அப்புறம் தலைவர்களை உருவாக்கணும். தலைவர்களை கண்காணிக்கிற வட்டார ஆட்களை கவனிக்கணும், கண்டுபிடிக்கணும். இவைகள்லாம் நீங்கள் உருவாக்க வேண்டியவர்கள். சீசர்களை ஒரு மேக் தெம் டிசைப்பிள்னு சொன்னார். சீசர்களை மக்களை கூட்டுறதில்லை, சீசர்களை உருவாக்குவது, தலைவர்களை உருவாக்குவதும், சீசர்களை உருவாக்கி தலைவர்களை பெருக்கவும் செய்ய வேண்டும். இது ஒரு பாஸ்டருடைய கடமை. பாட்டு நடத்துறது தான் என் கடமைன்னு சொல்லி நான் பாடத்தான் தெரியும்னு உட்காந்து கீபோர்டையே நோண்டிகிட்டு இருக்கக்கூடாது. எல்லாம் தெரியணும். ஒரு பாஸ்டர் சகலகலா வல்லவனாக இருக்கணும். உங்களுக்கு கீபோர்டு தெரியலன்னா நீங்கள் வாடகைக்கு எடுக்க வேண்டியிருக்கும். அவன் வாடகைக்கு வாசிக்கிறவன் எப்படி வாசிப்பான்? அந்த ஒட்டுமா, ஆவியோட ஆவியாக ஒட்டுமா? நீங்கள் எடுங்க கையில், வாய்க்க பண்ணுவார். இது வரைக்கும் ட்ரை பண்ணாததெல்லாம் ட்ரை பண்ணுங்க. மியூசிக் உங்களுக்கு வராதுன்னு சொன்னது யார்? ரட்சிக்கப்பட்டீங்க தானே, பரிசுத்தாவி பெற்றீங்க தானே, ஊழியத்துக்கு வந்துட்டீங்க தானே. இசையெல்லாம் உங்களுடைய தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தப்பு என்னென்னா, ஓவராக இசை தெரிகிறது கொஞ்சம் தப்பு தான். ஓவர் இப்போ எனக்கு இருக்குன்னா, எனக்கு கொஞ்சம் ஓவர் இசை. அதனால் எவனாவது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தை கொடுக்குறாரு, விசாலமான தரிசனம். அதுக்கு ஆசைப்படணும், அதை இச்சைக்கணும், அதை அடையும்படி நாடணும். அந்த பெரிய தரிசனத்தை உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த 100 பேருக்குள்ளே ஊட்டணும். அங்கே தான் கஷ்டம். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்களுக்கு பெரிய தரிசனம் கிடைச்சா பண்ணிட்டு போங்க, இதுக்கு எங்களை பார்க்குறீங்க. நம்ம ஒத்துழைக்கவே மாட்டாங்கன்னு வைங்க, ஆனால் ஒத்துழைக்க வைக்கணும், அவங்களுக்குள்ள தரிசனத்தை ஊட்டணும். அது ரொம்ப கஷ்டமான வேலை. உங்களுக்கு கிடைச்ச தரிசனத்தை ஒரு 1000 10,000 பேருக்குள்ளே நீங்கள் நுழைக்கணும். அப்படிங்கிறதுக்கு வேண்டிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தரணும். கையை உயர்த்தி அபிஷேகத்தை, அந்த அபிஷேகத்தை கர்த்தரிடத்தில் கேட்போம். ஒரு 10,000 பேருக்கு வச்சுக்கிடுவோம். 10,000 பேருக்கு எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நான் ஊடுருவிப்போம், அனுப்பணும். ஆண்டவரே எப்படியாவது இந்த அபிஷேகத்தை நான் எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவரே நான் அனுப்பணும், எனக்கு கிருபை வேணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் தரிசனத்துக்குள்ளே எல்லாரையும் கொண்டு வருவீங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரே ஆவி, ஒரே அடிச்சுவடு, இதை நீங்கள் நிறுவனம். யூ மஸ்ட் எஸ்டாப்ளிஷ் த ஒன்னஸ் இன் யுவர் காங்கிரிகேஷன். ஒரு மனம். நீங்கள் ஆளாளுக்கு விட்டீங்க, எங்கே 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 மாறுதுன்னு கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். கண்காணி, கவனமாக இருக்கணும். 3 பேர் கூடி பேசுகிறாங்கன்னாலே கவனமாக இருக்கணும். அந்த 3 பேரும் சர்ச்சுக்குள்ளே இருந்து பேச மாட்டாங்க, வெளியில் மரத்தடியில் நின்று இருட்டில் நின்று பேசுகிறாங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கணும். அங்கே ஒரு மைக்கை வச்சிடணும், அது குறுக்கு வழி.
அந்த மைக்கை இங்கே வச்சிடணும். அது நியாயமான வழி. அல்லேலூயா. அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேள், கிதியோனுக்கு சொன்னார். அந்த மாதிரி நமக்கு தெரியாமல் ஒரு எறும்பு கூட பாஞ்சாலங்குறிச்சி எல்லைக்குள் நுழைந்து விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இந்திய இந்த கட்டபொம்மன் கதையாக அப்படியே வசனங்களை பாராமல் ஒப்பிப்பேன் ரசிக்கப்படுறதுக்கு முந்தி. அப்போ தான் இந்த இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தெரியாமல் ஒரு எறும்பு கூட இந்த பாஞ்சாலங்குறிச்சி எல்லைக்குள் நுழைந்து விட முடியாது அப்படின்னு அவள் வசனம் பேசுவார். ஒரு பாஸ்டருக்கு தெரியாமல் ஒரு பாம்பு வர முடியாது. ஒரு பாஸ்டருக்கு தெரியாமல் ஒரு வியாதி மனுஷனுக்கு வரக்கூடாது. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, ஏனெனில் அவருடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும். பாஸ்டரை போல ஒரு சிறந்த பதவி வேறு எதுவுமே இல்லை. இப்போ சொன்ன அத்தனை பாயிண்ட்டை யோசித்து பாருங்கள், நோட்ஸில் எழுதி வச்சு தியானித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மக்கள் ஸ்ப்ளிட் ஆகிடுவாங்க. இந்த விஷன் ஸ்ப்ளிட் ஆகிறது பிறகு கீழே இருக்கிறவங்களே அவங்க ஆவியில் ஸ்ப்ளிட் ஆவாங்க. ஸோ யூ ஹாவ் டு எஸ்டாப்ளிஷ். பாஸ்டர் தான் சபையினுடைய ஒரு மனதை நிர்ணயிக்கிறவர், ஒரு மனதை பேணி காப்பாற்றுகிறவர், டு மெயின்டைன் த ஒன்னஸ் இன் த சர்ச். பாஸ்டர் எனக்கு 100 பேர், 100 பேரும் கரெக்டாக இருக்காங்க, 100 பேருக்குள்ளே 10 பேர் இருப்பாங்க டீவியேட் பண்ணுறதுக்கு. அவங்க கூட்டம் தனியாக கொள்கையோடு வருவாங்க. சிலர் சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட பழைய ஏற்பாடுலாம் தேவையில்லை, புதிய ஏற்பாடு மட்டும் போதும். சிலர் சொல்லுவாங்க இதெல்லாம் தேவையில்லை, அது தேவை. யாரெல்லாமோ போடுவாங்க. உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. நீங்கள் சிங்கம், உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. இந்த பாவமான ஆட்டுக்குட்டி இருக்குது பார்த்தீங்களா, விசுவாசிகள்கிட்ட போய் பேசி அவங்க மனதை கலக்குவாங்க. உங்கள்கிட்ட யாராவது பேசினா நீங்கள் பதில் கொடுப்பீங்க. யூ ஆர் எ லயன். ரத்னம் பால்கிட்ட யாரும் நேருக்கு நேரம் நின்று இப்படி உட்காந்து பேச மாட்டாங்க, ஒளிச்சு பேசுவாங்க. கோழைகள் நிறைய பேர் இருக்காங்க தேவராஜ்யத்தில். நேருக்கு நேர் பேச மாட்டாங்க. நாங்களும் நேருக்கு நேர் வந்தால் பேசவே மாட்டோம். எப்படி இருக்குது கதை? நான் இப்படியும் லாக் பண்ணி அப்படியும் லாக் பண்ணி வச்சுருவோம்ல. நேருக்கு நேர் வந்தால் பேச மாட்டோம். என் நாவில் உத்தரவு இல்லாதவனைப் போலும் ஆனேன். எல்லாம் வசனத்தில் உள்ளதான் சொல்கிறேன். உத்தரவே இல்லாதவனை போல உட்காந்துருவோம். தாவீது அப்படி தான் உட்கார்ந்தார். அவருக்கு ஆன்சரே இல்லாத ஒரு ஹி ஹேட் ஆன்சர், பட் ஆவியானவர் வாயை அடைச்சிட்டார். எப்போ வாயை அடைக்கணும் எப்போ திறக்கணும்னு ஆவியானவர் அறிவார். யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேச தேவையில்லை அப்படிங்கிறத உங்களுக்கு அனுப்புவார். நான் நிறைய பேர்கிட்ட பேச மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு நல்ல சுபாவம் இருக்குது. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். இயேசுவை கொடுத்தேன். தேடி போக மாட்டேன். அப்படி தேடி போனால் பசுமலை ராஜன் அவர்களை தேடி போக வேண்டியிருக்கும். ஏன்னா அங்கே அவர் பேருன்னு ஜோசப் பாலச்சந்தர் தேடி போக வேண்டியிருக்கும். அசம்பிளிஸ் ஆஃப் காட் போதகர்கள் நிறைய பேர், யாரையும் ரொம்ப தேட மாட்டேன். அதெல்லாம் நான் விட்டுட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விட்டேன். எனக்கு வேலை நிறையா இருக்குது எனக்கு சொல்லி. சில வேளை எனக்கு ஜாலியாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கும். பாஸ்டர்களுக்கு அது இருக்கும் தானே, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். யார்கிட்ட போனால் நமக்கு ஜாலியாக இருக்கலாம். சில பாஸ்டர்கிட்ட போய் பேசினாலே சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. அதுக்கு தக்க ஒரு ஆளை நீங்கள் சேர்த்து வச்சுக்கணும். உங்கள் வயசுக்கு தக்கபடி. உங்களுக்கு வயசுக்கு கூட உள்ளவங்ககிட்ட போய் ஜாலியை தேடாதீங்க. ஏன்னா பிறகு இன்னதான் நடக்கும்னு நான் கிரகிக்க முடியாது. வயதானவங்களுடைய ஆலோசனையை கேட்காம தன்னோட வளர்ந்த வாலிபருடைய சொல் கேட்டு நடந்த ரெகோபயாமுடைய காலத்தில் தான் இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் 2ஆக பிரிஞ்சுது. பாஸ்டர் என் சபையில் ஒரு மனமே இல்லை பாஸ்டர், அதையும் வெளியே சொல்லாதீங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை வெளியில் வெளியிடாதீங்க. பிரியமானவர்களே, நம்ம சபையில் ஒரு மனமே இல்லை சொல்லாதீங்க. அன்னையிலிருந்து பிசாசு ஆரம்பிக்கும். இது என்ன சொல்லணும்? நம்ம சபை ஒரு மனமாக இருக்குது, எல்லாரும் எங்கள் சொல் கேட்டு நடக்கிறார்கள் என்கிறத நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நெகட்டிவ் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடாது என்பதையும் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய தரிசனத்தை நீங்கள் தொடர்ந்து போகணும். அப்போ அதை அடைந்து கொள்வீர்கள்.
நீங்களும் உங்களுடைய ஜனங்களும் அதை தொடர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் இந்த சுயாதீன ஆவி, சுயாதீனமாக இருக்கிற விசுவாசிகள் வருவாங்க. அவங்க எந்த பாஸ்டருக்கும் நான் அடங்கி இருக்க மாட்டேன்னு சொல்கிற சுயாதீனம். ஹவு டு ஹேண்டில் தோஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள், அதையும் நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுத்து தாங்க செய்வார். அப்புறம் மற்ற விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிற வரங்களை நீங்கள் கண்டுபிடித்து அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். வரமே இல்லாதவன் இல்லாட்ட வேறு வரம் உள்ளவனை வேறு வரம் உள்ள வேலையில் திணிச்சிங்கன்னா இவன் சரியாக செய்ய மாட்டான். கண்டுபிடிச்சி இந்த வரம் உள்ளவனை இங்கே அனுப்புனா சரியாக இருக்கும்னா அந்த வரங்கள். இதனால் என்னாகும், யூ ஹேவ் டு இன்வெஸ்டிகேட் த கிஃப்ட்ஸ் ஆஃப் த பீப்புள். வரங்களை பொறுத்தளவில் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், கனிகளை பொறுத்தளவில் ப்ரொடியூஸ் பண்ணணும். இதனால் இந்த விசுவாசிகளோடு நீங்கள் தான் ஒரு பாஸ்டர் மாதிரி தானே அவங்களோடையே வாழ்கிறோம். அவங்களுடைய வரங்களை கண்டுபிடிக்காமல் இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க நீங்கள்? அப்படி கேள்வி இருக்குல்ல. என்ன அதனால் வரங்களை கண்டுபிடிக்கணும். ஆட்களோடு பேசும்போதே என்ன வரம் இருக்குன்னு என்ன வரம் பைபிளில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே கண்டுபிடிப்பீங்க. நீங்கள் மொத்தம் 9 வரம் தான் இருக்குதுன்னு ஒன்று முடிவு பண்ணாதீங்க. 27 வரம். நான் 28வது ஒரு வரத்தையும் கூட கண்டுபிடிச்சி ஒட்டி வச்சுக்கிட்டேன். வரங்கள் என்றால் தேவ திறமைகள், தெய்வீக திறமைகள், எபிலிட்டி, டிவைன் எபிலிட்டிஸ். 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் 9 சொல்லியிருக்குது. இதே மாதிரி 4 இடங்களில் வரங்களை பற்றி சொல்லியிருக்குது. கரிஸ்மா என்கிற க்ரீக் வேர்டின் அடிஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வரங்களெல்லாம் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா குறைஞ்சது 28 வரம் அங்கே இருக்குது. இது போக இந்த கடைசி காலத்துக்கு ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான வரங்களை தருவார். காலத்துக்கு தகுந்தபடி கர்த்தர் வரங்களை தந்தால் நீங்கள் அவைகளையும் சேகரித்து கொள்ள வேண்டும். அதனால் உங்கள் விசுவாசிகள்கிட்ட என்ன வரம் இருக்குது தெரியணும். உபசரிப்பு வரம், உபசரிப்பு என்பது ஒரு வரம். அந்த வரம் உள்ளவங்களை நல்ல சிரிச்ச முகத்தோட பணிவாக உள்ளவங்களை, அது ஆணோ பெண்ணோ, கூப்பிட்டு முன்னால் நிற்க வச்சிங்கன்னா ஆட்கள் புதுசாக வந்தால் கூட வாங்கம்மா, வாங்க பிரதர். நீ ஒரு ஒரு பேய்க்குட்டியை கொண்டு போய் முன்னால் கொண்டு நிறுத்தின, வரமும் இல்லை ஒன்றும் இல்லை. நான் ஆனால் அவங்கள நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கன்னா பிறகு அவங்கள மாற்றுறதும் கஷ்டம். அவங்க இங்கே மாற்றுவீங்க, அவன் இன்னொரு சபையில் வரம் உபயோகிச்சுக்கிட்டு இருப்பான். என் சபையில் ஒரு லேடியை முன்னால் அவங்க உபசரிப்பு பண்ணுறது, அது யாராவது இப்படி வருவாங்க, கொஞ்சம் பூ வச்சுட்டு இந்துக்கள் வந்திருக்காங்க, இங்கெல்லாம் பூ வச்சுக்கக்கூடாது, பாஸ்டர் கோவப்படுவார். எப்படி? பாஸ்டர் கோவப்படுவார். பாஸ்டருக்கு அது பிடிக்காது, பூ வைக்காது, கலட்டு. இதை நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். கண்டுபிடிச்சிப்பேன். என்ன செய்யணும்? அந்த சிஸ்டரை ஒன்றும் பேசக்கூடாது. சிஸ்டருங்க வாங்க, நீங்கள் நல்லா ஊழியம் செய்திருக்கிறீங்க, உங்களுக்கு இப்போ ஒரு ப்ரொமோஷன் இருக்குது, பின்னால் போய் கிச்சனில் அந்த பாத்திரங்களெல்லாம் கொஞ்சம் கழுவி வைங்க. ப்ரொமோஷனுங்கிற பேரில் பின்னால் தள்ளிடணும். நல்ல ஞானமாக நடக்க தெரியாமல் இந்த ஆட்கள் வாயில் விழாதீங்க. ஆண்கள் பெண்கள், ஆண்கள் வாயில் விழுந்தால் கூட பரவாயில்ல, பெண்கள் வாயில் விழுந்துறாங்க, அத்தோடு செத்திங்க. நாங்கள்லாம் விழுந்து எழும்பி வந்துட்டோம். பாதாளத்தின் வாயிலிருந்து விழுந்து வந்த மாதிரி பெண்கள் வாயில் விழுந்து எழும்பி வந்த ரத்தினம்பாள் பாஸ்டர். கர்த்தர் என்னை எல்லா திங்குக்கும் விலக்கி காத்திருக்கிறார். கர்த்தர் அவ்வப்போது என் அருகில் நின்றிருக்கிறார். எனக்கு என்ன தெரியும்? என் கிட்டத்தையே வந்து பெருக்குவாங்க சிலர். சில பெண்கள் என் கிட்டையே வந்து பெருக்குவாங்க. எனக்கு என்னன்னு தெரியும். நான் வந்து நம்ம உள்ளமே வேற, இவன் கிட்டத்தில் வந்து பெருக்குறாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? பிறகுதான் யார் அதெல்லாம் கண்டுபிடிப்பான்னு யாராவது சொல்லுங்கள் கரெக்டாக. ஒய்ஃப். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தடவை ஒரு லேடி வந்து என்கிட்ட அவ்வளோ அழுகுது. பெண் என்றால் பேயும் இறங்கும். இந்த நான் ஏன் இறங்கப்படாதுன்னு நினச்சி அந்த பெண்ணுக்கு அது கேட்ட 3000 ரூபாய் எடுத்து இப்படி கொடுக்குறேன். பாஸ்டர் மாற்றிட்டாங்க. செத்தேனா அதோட என்ன சொன்னாங்க தெரியுமா? எலும்பு போ அப்படின்னு அந்த அம்மாவை விரட்டி விட்டுட்டு, அவள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, அதுலேருந்து 3 நாள் பேச்சுவார்த்தை கிடையாது. உன் பாஸ்டர் தானே, நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு உள்ளதை தானே சொல்கிறேன். சில பேர்
அப்படி நிற்பாங்க. நான்லாம் இயற்கையாக நிற்பேன். 3 நாள் ஒய்ஃப்கிட்ட பேச்சுவார்த்தை கிடையாது. நம்ப மாட்டாங்க. எப்படி நீங்கள் கொடுக்கலாம், அவள் எப்படிப்பட்ட பொம்பளைன்னு தெரியாமல் கொடுத்துட்டீங்க. அதுலேருந்து இதுவரை பொம்பளைலாம் கொடுக்க மாட்டேன். அம்மாடி யார் வந்தாலும் கேட்டாலும் கொடுத்துருவேன். நம்ம ஊழியத்தில் நம்ம நிறைய மிஸ்டேக்ஸும் பண்ணுறோம் தானே. நீங்கள் எல்லாம் பண்ணுற மிஸ்டேக்ஸை மட்டும் இப்போ மேடையில் வந்து சொல்லுங்கன்னா சொல்லுவீங்களா? நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நான்லாம் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் ஊழியத்தில். டைம் முடிஞ்சிட்டோம். ஒரு தடவை ஒரு லேடி வந்துச்சு. ஐயோ, அது அழுதுட்டு வந்த முறைமையை பார்க்கணும். கதறிக்கிட்டு தான் வந்துச்சு என் ஆஃபீஸுக்குள்ளே. நான் பயந்துட்டேன். அது அழும்போது எனக்கே அழுகையாக வருது. எனக்கு இந்த பெண்கள் அழுதுட்டுனா கைகாலெலாம் நடுங்கிடும். நானும் அழ ஆரம்பிக்கிறேன். என்னம்மா கேட்டால் அது வருது, என் புருஷனை இன்னொரு லேடி வசப்படுத்தி கொண்டு போயிட்டு. உடனே எனக்கு ரொம்ப வருத்தத்தில், ஓம் புருஷனை இன்னொரு பொம்பளை எப்படி கொண்டு போகலாம் சொல்லிட்டு வல்லமையாக ஜெபம் பண்ணுறேன். அந்த அம்மாவில் நாளை அந்த அம்மாவில் மாறி மாறி ரொம்ப நேரம் ஒரு 20 நிமிஷம் அழுது ஜெபம் பண்ணேன். சத்தம் போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்கன்னா அது சந்தோஷமாக கண்ணீரை அப்படி தொடச்சி போட்டு அப்படி போகுது. அப்பாட ஒரு ஆத்மா குடும்பத்தையே காப்பாற்றணும்னு உட்கார்றேன். உட்கார்ந்து அரை மணி நேரத்தில் இன்னொரு பொம்பளையால் உள்ள வருது. அது வந்துட்டு நீங்கள் யாருமான்னு கேட்டேன். ஐயா அவள் வந்தாளா அப்படின்னு. அது எவ ஐயா என் புருஷனை அவள் தான் ஐயா வச்சிருக்கான். அது எப்படி இல்லை, எனக்கும் அவருக்கும் தான் அந்த சர்ச்சில் கல்யாணம் நடந்தது. சிஐசி சர்ச்சில் கல்யாணம் நடந்தது. அவள் தான் என் புருஷனை கொண்டு போயிட்டான். சொன்ன உடனே என் முகத்தை பார்க்கணுமே. அப்போ டூப்ளிகேட்டுக்கு 20 நிமிடம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. நான் இவ்வளோ நாளும் எனக்கு வரம் இருக்குன்னு நினச்சேன், வெளிப்பாடு இருக்குன்னு நினச்சேன். ஒரு பொம்பளை வந்து ஏமாற்றிட்டு தான் நம்மளை. அப்போ பாஸ்டர் மாறுனா நம்மை போல பாடுள்ளவர்கள். நீங்கள் நிறைய இதை மாதிரி மிஸ்டேக் பண்ணி, இதை விட பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஒரு அம்மாவுக்கு இதெல்லாம் ஆரம்ப ஊழியத்தில் இப்போ தான் பண்ணேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ஆரம்பம். இப்போ ஒரு அம்மாவுக்காக நான் ஒரு 13 நிமிடம் உருப்படியாக ஜெபம் பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கு சுகப்பிரசவம் கிடைக்கணும்னு ரொம்ப பாரத்தோடு ஜெபிக்கிறேன். அதுக்கு என்னென்ன வசனங்கள் உண்டோ அதெல்லாம் எடுத்து ஜெபம் பண்ணி கண்ணை திறந்து 13 நிமிஷம் ஜெபம் பண்ண பிறகு கண்ணை திறந்து பார்க்குறேன். அந்த அம்மா கண்ணை மூடாமல் கையை கட்டிட்டு என்னையவே பார்த்துக்கிட்டு, நீ சுகப்பிரசவம் அடைகிறதுக்கு நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ கண்ணை திறந்து பார்த்துட்ருக்கேன்னு எனக்கு ஒரு கோபம் வருது. இதில் வேற அது சொல்லுது, ஐயா நான் பிரசவமே இல்லை, ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை, என் வயிறு சும்மாவே பெருசாக தான் இருக்கும். டப்பாவி, இல்லாததுக்கு 13 நிமிடம் ஜெபம் பண்ணிடுறேன். அப்புறம் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ யாருக்கு தெரியும். இப்போ வரைக்கும் இந்த பிரசவம் இருக்குது, குழந்தை இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணவே பயப்பட வேண்டாம். உண்மையிலே இருக்கா என்ன எல்லாம் கேட்குற மாதிரி வரும். அதனால் காமனாக ஜெபம் பண்ணிட்டு விட்ருவேன். அது எதுக்கு 13 பிரசவத்தை கட்டளையிடும், ஆண்டவரே பிரசவிக்க பண்ணுகிறேன், நான் பிரசவத்தை தடுப்பேனோ, அதெல்லாம் யார் சொன்னது? இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன். ஒரு பிரதரும் ஒரு 2 பேரும் வந்தாங்க ஜெபம் பண்ண. நான் 2 பேருக்கும் தலையில் கை வச்சு, ஆண்டவரே இவர்கள் இருவரையும் ஆசீர்வதித்து ஏற்றவர்களே இவர்களுக்கு புத்திர சந்தானத்தை கொடுத்து இவர்களை நல்ல முறையில் வாழ வைக்க நல்லா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கேட்க, அந்த பிரதர் பதறிப்பு, ஐயா நான் அண்ணன், அது தங்கச்சி. எவ்வளவு மிஸ்டேக்ஸ் வரும். நீங்கள் ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாத ஆள்னு என்கிட்ட சொல்லுங்கள். நாங்களே அவ்வளோத்தையும் ஓப்பனாக பேசிடுறது. நான் எங்கே போனாலும் ஓப்பனாக பேசிடுவேன். மனசில் வச்சிடக்கூடாது, உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி வரும்போது நம்ம செஞ்சது எல்லாமே கரெக்டுன்னு உட்காந்துக்கிட்டு ரொம்ப பண்ணாதீங்க. பணிஞ்சு தாழ்த்துங்க. தேவ சமூகத்தில் கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொன்னார். இந்த விஷயங்களெல்லாம் நான் முடிக்கிறேன்.
தனித்து விடப்பட்டு, நல்லா கேளுங்க, தனித்து விடப்பட்ட அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலமெல்லாம் போயிட்டு ஒரு பாஸ்டர் உருவமே மாறிப்போம். அந்த அளவுக்கு நீங்கள் மக்களோடு மக்களா, தேவனோடு தேவனா, தேவ மனிதனாய், மக்கள் மனிதனாய். அந்த பெரிய தரிசனத்துக்காகத்தான் நம்ம எல்லாம் திடனற்று போகிறோம். எப்படி செய்வேன், எனக்கு இடமும் இல்லை, கட்டடமும் இல்லை, ஆனால் அதுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். 2 சாமுவேல் 4:1 இருக்குது. அப்னேர் எப்ரோனிலே செத்துப்போனான் என்று சவுலின் குமாரன் கேட்டபோது அவன் கைகள் திடனற்று போயிற்று. இஸ்ரவேலர்கள் எல்லாம் கலங்கினார். நான் இப்போ 5 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன், சரியா? இந்த சவுலுடைய குமாரனுடைய நல்ல ஒரு கேப்டனாக இருந்தது அப்னேர். அப்னேர் செத்து போனான்னு கேட்ட உடனே இவனுக்கு திடனற்று போயிட்டான். சவுலுடைய குமாரன் திடனற்று போயிட்டான். இதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஒரு விசுவாசி எங்கேயோ போயிட்டுது, உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஒருத்தர் இப்போ உங்களுக்கு இல்லைங்கும்போது நீங்கள் திடனற்று போயிடுவீங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கான ஒரு ஆள் இல்லாமல் நீங்கள் திடனற்று போயிடுவீங்க. இன்னொரு வசனம் மட்டும் உபாகமம் 20:8 இருக்குது. இந்த அதிபதிகள்லாம் இஸ்ரவேலருக்கு முன்பாக நின்று என்ன சொன்னாங்க? பயங்காளியும் திடனற்றவனுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் சகோதரன் இருதயத்தை தன் இருதயம் போல கரைந்து போக பண்ணாதபடிக்கு தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். யாரால் நீங்கள் திடனற்று போவீங்க தெரியுமா? ஏற்கனவே திடனற்று போன யாரோ உங்களை திடனற்று போக பண்ணுவார்கள். அவங்க இருதயத்தை போல உங்கள் இருதயத்தை ஆக்க உங்களை முயற்சி பண்ணுவார்கள். உங்கள் சபையில் சிலர் இருப்பாங்க, அல்லது ஊழியக்காரங்க சிலர் இருப்பாங்க. எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியக்காரர்கள் சிலரை நினைக்கும் போது என் இருதயமே திடனற்று போகிற மாதிரி தான் வரும். சத்தியத்தை அப்படியே மறைச்சிருவாங்க. சத்தியத்தை பேசுறதுக்கு அவர்களுக்கு திராணி இல்லை, தைரியம் இல்லை. முழு சத்தியத்தை இயேசு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீசராக்கி அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்க. ஞான ஸ்நானத்தை அப்படியே மறைச்சிருவாங்க. கூட்டம் வந்தால் போதும் கோயிலுக்கு. இது தப்பு, பெரிய தப்பு. சுவிசேஷத்தில் ஒரு பகுதி வேலை செய்யாது, முழு சுவிசேஷமும் வேலை செய்யும். அதனால் சில பேர் அப்படி பயந்தவங்க உங்களையும் திடனற்று போக செய்வாங்க. சிலர் ட்ரை பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்கல. உங்களையும் நீ ட்ரை பண்ணாத, உனக்கும் கிடைக்காது, இடமும் கிடைக்காது, தவறான இடம். அப்போ விழுந்து போனவன் தான் உங்களையும் விழ தள்ளுவான். அதனால் நீங்கள் கிருபை உள்ளவனை தேடணும். விழுந்து போனவன் உங்களுக்கு என்ன உபதேசத்தை கொடுக்க முடியும்? ஆகவே கர்த்தர் இன்று காலையில் நீங்கள் எந்த விதத்தில் திடனற்று போயிருந்தாலும் கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார். உங்களுக்கு வலது கை போல இருந்த ஒரு ஆள் இப்போ உங்களுக்கு இல்லை. இதை நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இது ஒரு வெளிப்பாட்டில் சொல்கிறேன். உங்களுக்கே தெரியும் அந்த வலது கை யாருன்னு. இப்போ அது இல்லை. ஒரு முக்கியமான விசுவாசியாக இருக்கலாம், அல்லது ஒரு முக்கியமான உங்களுக்கு ஊழிய ஆலோசனை கொடுத்து உங்கள் கூட இருக்கிற ஒரு ஊழியக்காரராக இருக்கலாம், அல்லது உங்கள் மனைவியாக இருக்கலாம். சில மனைவி இறந்துட்டாங்கன்னா திடனற்று போயிடுவாங்க. சிலருக்கு ஒரு மகன் இருக்கும், அந்த மகன் ஊழியம் செய்யலையே என்று அந்த கவலையிலேயே திடனற்று போயிடுவாங்க. அப்படி ஏதாக இருந்தாலும் இன்றைக்கி கர்த்தர் உங்கள் அருகாமையில் நின்று, உங்கள் அருகே நின்று, உங்கள் கிட்ட நின்று, உங்கள் பக்கத்தில் நின்று, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவருடைய சுகந்த வாசனை நீங்கள் முகரக்கூடிய அளவுக்கு பக்கத்தில் நிற்கிறார். நின்று சொல்லுகிறார், திடன்கொள் பவுலே, திடன்கொள் மகனே, திடன்கொள். நீ இந்த எருசலேமில் மாத்திரமல்ல, நீ ரோமாவிலும் எனக்காக சாட்சியாக இருக்க வேணும். பெரிய ஊழி அங்கே வச்சிருக்கிறாரு. இது எப்படி ஆகுமோ கவலைப்படாதீங்க, தேவனால் எல்லாம் கூடும். அதோட திருநெல்வேலியில் இருந்து நாங்கள் வந்ததுக்கு ஒரு காரணம் இல்லையா, முகாந்திரம் இல்லையா? எனக்கு என்ன லாபம் இதில்? எனக்கு என்ன லாபம்? இப்படியே நான் சென்னைக்கு போகணும், மதுரை ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு எனக்கு இங்கே வந்ததுக்கு என்ன லாபம்?
உங்களில் கொஞ்சம் பேரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத நான் காண்பது தான் என்னுடைய லாபம். உங்களில் கொஞ்சம் பேரை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவதை நான் காண்பது எனக்கு லாபம். இந்த ஸ்தல போதகர் என்னை அன்பாக அரவணைத்து என்னை அழைத்து கொண்டு வந்தார். அவர்களுடைய ஊழியம் வளர்ந்து பெருகுகிறதை நான் காணும்போது எனக்கு அதில் பாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசியிருந்தால் எனக்கு லாபம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? தலைகளை உயர்த்த நிற்போமா? பிறர் முகத்தை பாராமல் தலைகளை உயர்த்து. பிறருடைய முகத்தை பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க, வேறு எதுக்கும் நீங்கள் அசையாதீங்க. நான் ஜெபிக்கிற நேரம் அந்த எல்லைக்குள்ளே இருங்க. நான் ஜெபிக்கிற ஜெப எல்லைக்குள்ளே இருங்க. அப்போ உங்களுக்கு வாய்க்கும். சில விஷயம் உங்களுக்கு புரிய தேவையில்லை. நான் ஜெபிக்கிறேன், அது அப்படி உங்களுக்கு நன்மையாக வந்து முடியும். ஹல்லேலூயா. தலைகளை உயர்த்தி மட்டும் வச்சுருங்க. தலைகளை மட்டும் உயர்த்தி வைங்க. ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர், நீங்கள் வந்தது நல்லது. கர்த்தர் என்னோடு பேசுகிறார் பாஸ்டர். நான் ரொம்ப ஒரு விதத்தில் திடனற்று போனேன் பாஸ்டர். உண்மையிலே மனசு உள்ளுக்கு நொந்து போனேன் பாஸ்டர். உடைஞ்சு போயிட்டேன். எனக்காக கர்த்தர் கிட்டத்தில் வந்து நிற்கிறத சொல்லும்போது எனக்கு உண்மையிலே எனக்கு பரவசமாக இருக்குது. உண்மையிலே என்னோட மெய் சிலிர்க்குது பாஸ்டர். என் ஐயா ராஜா என் எஜமானன் கிட்டத்தில் வந்து நிற்கிறது பார்க்கும்போது எனக்கு மறுபடியும் ஒரு புத்துயிர் வருது பாஸ்டர். சொல்கிறவங்க உடைய வலது கருத்தை இப்போ உயர்த்தி கொள்ளலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்க போகிறேன். நல்ல வலது கருத்தை உயர்த்தி வச்சுருங்க. அல்லேலூயா. எல்லாரும் கிட்டத்தட்ட உயர்த்தி வைத்திருக்கிறீங்க. நான் ஜெபிக்கிறேன். சர்வபலமுள்ள தேவனே, ஒப்பற்ற செல்வமே, ஊழியம் எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமப்பா. ஆனால் இந்த பிள்ளைகள் அந்த எங்களுக்கு வந்த கஷ்டமெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. இவர்களை கர்த்தர் ஆதரிக்கணும், ஆசீர்வதிக்கணும். இந்த செய்தியை கேட்டவர்கள் ஆண்டவரே, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையக்கூடாது, நடந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. அவர்கள் மதில் மேலே ஆண்டவரை தாண்டி போகணும். கர்த்தாவே, உம்மால் ஒரு மதிலை தாண்டுவேன். எத்தனை இடங்களை அவர்கள் தாண்ட வேண்டும், தாண்டி போகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, சிறுபிள்ளைத்தனமாக நாங்கள் நிறைய தப்பு செய்திருக்கிறோம். ஊழியத்தில் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம். அத்தனை மிஸ்டேக்கையும் கர்த்தர் எங்களுக்கு மன்னித்து ஆண்டவரே, இதோ எங்கள் கரத்தை உமக்கு நேராக நீட்டுகிறோம். எங்கள் கரத்தை பிடித்து கொள்ளும். எஜமானனே, எங்களை அனுப்பினவரே, எங்களை அனுப்புகிறவரே, எங்கள் கரத்தை பிடித்து கொள்ளும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய கரத்தை பிடித்து கொள்ளும். அவர் தம் மனைவிமாருடைய கரத்தை பிடித்து கொள்ளும். அவர் தம் குழந்தைகள் பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து கொள்ளும். ஆண்டவரே, இவர்கள் ஒருவரும் அவருடைய பிள்ளைகளில் ஒருவரும் உம்முடைய எல்லையை விட்டு தூரம் போகாதபடி எல்லாம் நம்முடைய எல்லைக்குள் இருக்கணும். கர்த்தாவே, ஆண்டவரே, நம்முடைய தேவதாசர்கள் செய்கிற ஊழியத்திற்கு அவருடைய குடும்பம் முழு சப்போர்ட்டாக இருக்கணும். ஆண்டவரே, இப்பொழுது ஆவியானவர் ஒரு புதிய கிருபை தந்தரலும். ஆண்டவரே, பிரச்சனைகளுடைய ஆணி வேரை வெட்டி போடத்தக்க பட்டயத்தை இந்த பிள்ளைகள் கையிலே கொடுத்தரலும். ஆண்டவரே, சபையில் ஒரு மனதை நிலைநாட்டக்கூடிய வாக்கு வல்லமையை, ஆவியின் அபிஷேகத்தை, ஆவியின் ஒருமைப்பாட்டை ஒவ்வொருவருக்கும் தந்தரலும்படிக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. சீஷர்களையும் தலைவர்களையும் உருவாக்கக்கூடிய தைரியத்தை எல்லாருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். சுவிசேஷ செய்தியை எங்களோட வட்டாரத்திலே புகுத்தும்படி கிருபை தாரும். எங்கள் தரிசனத்தை எங்களோட பாரத்தையும் விசுவாசிகளுக்குள்ளே புகுத்தும்படி எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, எங்களுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வேணும். ஆண்டவரே, அநேகர் எங்கள் பக்கம் இழுத்து கொள்ளக்கூடிய அந்த அபார இழுப்பு சக்தி எங்களுக்கு தர வேண்டும். ஆண்டவரே, நீர் புறப்பட்டு சென்ற பொழுது திரளான ஜனங்களும் பின்தொடர்ந்து வந்தது போல நாங்கள் எங்கு போனாலும் ஒரு திரளான ஜனங்கள் எங்களை பின்தொடர்ந்து வரும்படிக்கு ஆண்டவரே, அந்த இழுப்பு சக்தி எங்களுக்கு தரும்படிக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் எல்லாருக்கும் அடிஷனலாக 2025 அடிஷனலாக கூடுதல் 3 கிளை சபைகளை தரும்படிக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவருக்கும் 3 கிளை சபைகள் உண்டாயிருக்கட்டும். நீர் அவ்வாறு செய்கிறபடி நாளுமை ஸ்தோத்திரிக்கிறோம். இடத்தை தேர்வு செய்கிறதற்கு ஆவியானவருடைய உதவியை தேடுகிறோம். ஆண்டவரே, அங்கே சமாதான காரணர் ஒரு ஆள் இருந்து எங்களுக்கு அந்த இடத்தை திறப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சபைக்கு இடம் வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு இடங்களை கூட ஐயா கையேந்து நிற்கிறோம். ஐயா, பூமி மத நிறை உம்முடையதல்லவா, கொடுங்க ராஜா. மதுரை வட்டாரத்தில் கொடுங்க ராஜா. எவ்வளவு இடம் இருக்கு, அவர்களுக்கு ஒரு இடத்தை கொடுங்க ஆண்டவரே. இப்பொழுதே இடங்களை பிரித்தெடுக்கிறோம். இப்பொழுதே இடங்களை உமக்கென்று பிரித்தெடுக்கிறோம். கொடுக்கிறவர்களை எழுப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே. தனி மனிதர்கள் வந்து ஆண்டவரே இடங்களை தானம் பண்ணும்படி கர்த்தர் இந்த அற்புதத்தை யாரெல்லாம் இங்கே விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அற்புதத்தை செய்தரலும் என்று கேட்கிறோம்.
கர்த்தாவே, எங்களுக்கு சர்ச்சுக்கு 2-3 வேன்கள் இருக்கணும், பஸ்ஸுகள் இருக்கணும் ஆண்டவரே. சின்ன சின்ன மோட்டார் பைக்குகள் வேணும். வாகனங்கள் பெருகட்டும் இந்த சபைகளுக்குள்ளே என்று நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறதுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு விசேஷ அபிஷேகத்தை கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே, பரிசுத்த ஸ்தலத்திலே எங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து அனுப்பும் ஆண்டவரே. அபிஷேகம் என்னும் ஒரு கிரீடம் எங்கள் தலையில் வைத்து அனுப்பும் ஆண்டவரே. இப்பொழுது ஒரு புது கிரீடத்தை எங்கள் மேல் வைத்து அனுப்பும் ஆண்டவரே. ஒரு புது கிரீடத்தை எங்கள் தலையில வைத்து அனுப்பும் ஆண்டவரே. இந்த தலைவர்களுக்கு ஒரு புது கிரீடத்தை வைத்து அனுப்பும் ஆண்டவரே. ஒரு கிரீடத்தை வைத்து அனுப்பும் ஆண்டவரே. ஒரு புது கிரீடம் வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய அபிஷேகத்தை கொடும் ஆண்டவரே. வல்லமையான அபிஷேகத்தை கொடும். கிருபா வரங்களோட அபிஷேகத்தை கொடும் ஆண்டவரே. என் ஜனங்களை என் கைக்குள் எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர் என்ற வார்த்தையின்படி ஜனங்களை கீழ்ப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தருளும்படி வேண்டிக் கொள்கிறோம். இந்த அபிஷேகம் இப்பொழுதே வருவதாக. வெளிப்பாடுகளை கொடுக்கிற அபிஷேகத்தை இப்பொழுது பெற்றுக் கொள்ளட்டும். இனி வரும் காலத்தில் அற்புத அடையாளங்களின் ஊழியத்தையும் தகுதியான வெளிப்பாடுகளையும் இந்த பிள்ளைகளுக்கு நீ தந்தரல வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். மதுரை அக்கினி பற்றி எரியட்டும் ஆண்டவரே. மதுரை தீப்பிடித்து எரியட்டும் ஆண்டவரே. மதுரை சுற்றிலும் பரிசுத்த அக்கினி எழும்பட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்கள் சபை வட்டாரங்களில் எல்லாம் பெரிய அக்கினி பற்றி எரியட்டும் ஆண்டவரே. நாங்கள் தேடி போன காலம் போய் இனி மக்கள் எங்களை தேடி வருகிற காலம் துவங்குவதாக. நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது உம்முடைய பாதத்திலே கொண்டு வந்து எங்கள் சிரசை வைக்கிறோம். காப்பாற்றும் காப்பாற்றும் என்று சத்தமிடுகிறோம். எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய ஊழியங்களையும் காப்பாற்றும். நம்முடைய கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.